முருகா சரணம். ஓம் நம சிவாய. உலகெங்கிலும் பறந்து விரிந்திருக்கும் பல நாடுகளில் பரவியிருக்கும் நம் பொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் உங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரனின் இனிய மாலை வணக்கங்கள். சொந்தங்களே, இன்று ஒரு அருமையான, மிகவும் சந்தோஷமான, வெற்றிகரமான 50வது காணொளி நிகழ்வு நாள். ஆம், 49 காணொளிகளை வெற்றிகரமாக நாம் பல சிறப்புரைகளை, பல சாதனையாளர்களை கொண்டு வெற்றிகரமாக இயற்றிய இந்த காணொளி தொகுப்பின் இன்று 50வது கோல்டன் ஜூப்ளி செஷன். ஆம், தங்கமான இந்த 50வது சிறப்புரை ஆற்ற இருக்கும் நம் சிறப்பு விருந்தினர் திரு TR சிவராம், மேனேஜிங் டைரக்டர் கிளாசிக் போலோ அவர்களையும் KBN குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். சொந்தங்களே, பல நாடுகளில் எங்கு இருந்தாலும், எவ்வித வேலைகளில் நீங்கள் குழுமி இருந்தாலும், இந்த இனிய நாளில் நம்முடன் இணைந்திருக்க பல வேலைகளை, பல அலுவல்களை வைத்திருந்தாலும் அதை புறம் தள்ளிவிட்டு நம் சொந்தங்களை காண ஓடோடி வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இந்த 50வது தங்கமான காணொளி நிகழ்வில் உங்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று, இன்றைய சிறப்பு நாளில் நம் சொந்தம் ஓர் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு எவ்வளவு சிரமம் என்பதை அனைவரும், தொழிலில் உள்ள அனைத்து சொந்தங்களும் அறிவர். அந்த ஒரு அரிய வாய்ப்பை KBN குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் இணைந்து ஒவ்வொரு காணொளி நிகழ்விலும் நம் சொந்தங்களின் ஒருவரை தேர்ந்தெடுத்து அல்லது இருவரை தேர்ந்தெடுத்து அவர்களின் தொழிலை முன்னேற்றுவதற்கு ஓர் உந்து சக்தியாக இந்த காணொளி நிகழ்வின் மூலம் நம் சொந்தங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்துவதிலும் அவர்தம் தொழிலில் மென்மேலும் வளர பெரும் முயற்சியாக நம் ஒரு சிறு முயற்சியும் அவருக்கு உறுதுணையாக இருக்குமாறு பல காணொளி நிகழ்வில் பல சொந்தங்களின் தொழில் வாய்ப்புகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியுள்ளோம். அவ்வாறு இன்று நம் கொங்கு சொந்தம் ஒருவர் கார்ட்டூன் பாக்ஸ் மற்றும் பேக்கேஜ் ப்ராடக்ட்ஸ்ல மிக திறமையான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து பல முன்னணி நிறுவனங்களுக்கு அவர்தம் அரிய பொருட்களை கொண்டு சேர்த்துள்ளார். அந்த ஒரு சொந்தத்தின் இன்றைய ஒரு காணொளி தொகுப்பு உங்களுக்காக இதோ. திரைகடல் ஓடியும் திரவியம் தேடும் என்ற வாக்கிற்கிணங்க உலகம் முழுவதும் பறந்து விரைந்துள்ள நமது கொங்கு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் சுதாகர், ஐடியல் விங்ஸ் கிராஃப்ட் என்ற நிறுவனத்தின் நிறுவனர், சென்னையில் அமைந்துள்ளது. இந்த காணொலியின் மூலம் உங்கள் முன் என்னை அறிமுகப்படுத்த வாய்ப்பு கொடுத்த திரு பழனி மாமா அவர்களுக்கு நன்றி. எங்கள் நிறுவனத்தில் நாங்கள் பேப்பர் பேக், பாக்ஸ் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ரிஜிட் பாக்ஸஸ், ட்ரை ஃப்ரூட் பாக்ஸஸ் மற்றும் கார்ப்பரேட்டுக்கு தேவையான கிஃப்ட் ஹேம்பர் மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், கஸ்டமைஸ்டாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, சைஸுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து வேரியஸ் பேட்டர்ன், மேக்னெட்டிக் லாக்கு, செப்பரேட் லிட் அண்ட் பாட்டம், பேப்பர் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேப்பர் பேக்ஸ், மல்டி கலர் பிரிண்டிங், சிங்கிள் கலர் பிரிண்டிங், இந்த மாதிரி நாங்கள் வந்து கஸ்டமைஸ்டாக மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிட் பாக்ஸ் மேக்கிங்க்கு எங்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக் மெஷினரிஸ் இருக்குது. ரிஜிட் பாக்ஸஸ் வந்து நாங்கள் ஆட்டோமேட்டிக் மெஷினரிஸில் பண்ணுறோம். ஸோ பல்க் குவான்டிட்டி நம்ம ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நம்மளால் சர்வீஸ் கொடுக்க முடியும். ஸோ பெஸ்ட் ப்ரைஸ்லையும் எங்களால் தர முடியும். இதில் பேட்டர்ன் வந்து நிறையா இருக்குது. நாங்கள் என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, ஃபார்மாஸ் அண்ட் வந்துட்டு பொட்டிக்ஸ், அப்புறம் வந்து ஜுவல்லரிஸ், அப்புறம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ், ஆப்டிகல்ஸ் அப்படின்னு எல்லா விதமான இண்டஸ்ட்ரீஸ்க்கும் எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரீச் ஆகுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிப் பேக் பாக்ஸஸ், இது எல்லாத்துக்குமே வந்து பிராண்டிங் ப்ரமோஷனுக்காக பண்ணலாம். அதே மாதிரி
இந்த மாதிரி பென் ஸ்டாண்ட்ஸ், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்ஸ் என்ன வேணுமோ அதை எங்களால் பண்ணி கொடுக்க முடியும். நன்றி. சொந்தங்களே, நம் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷனில் இணைந்துள்ள ஒரு சொந்தத்தின் தொழில் வணிக வாய்ப்பை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அவருக்கு நீங்கள் ஏதாவது தொழில் வாய்ப்புகள் கொடுக்க விரும்பினால் அல்லது உங்களுடைய தொழிலில் அவருடைய தொழிலை இணைத்து மென்மேலும் நீங்கள் வளருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குமானால் அவரை தொடர்பு கொண்டு நம் சொந்தங்கள் அனைவரும் ஒன்றாக ஒற்றுமையாக இருந்து வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்களுடன் இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றிய ஒரு சிறிய முன்னுரை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் 50வது கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் இணைந்து நடத்தும் இந்த காணொளியில் 50வது சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருக்கும் நம் சிறப்பு விருந்தினர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த திரு TR சிவராம் அவர்கள். கிளாசிக் போலோ சிவராம் என்று அனைவராலும் அழைக்கப்படும் அவர் 1971ஆம் வருடம் திருப்பூர் மாவட்டத்தில் பிறந்து பிறகு அவருடைய என்ஜினியரிங் படிப்பு, அதாவது டிப்ளமோ இன் சிவில் என்ஜினியரிங்கை நாச்சிமுத்து பாலிடெக்னிக் பொள்ளாச்சியில் பயின்று பின்பு அவருடைய குடும்ப தொழிலான டெக்ஸ்டைல் தொழில், அதாவது கார்மெண்ட் பிசினஸில் 1989ஆம் வருடம் இணைந்து 1991ஆம் வருடம் அவர் ராயல் கிளாசிக் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனத்தை ஃபவுண்டராக ஆரம்பித்தார். 1991ஆம் வருடம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த நிறுவனம் மென்மேலும் வளர்ச்சி பெற்று ராயல் கிளாசிக் குரூப் என்று அழைக்கப்பட்டு இன்று 700 கோடி ரூபாய், மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக 700 crores டர்ன்ஓவர் ஒரு வருடத்தில் செய்து 6000 மக்களுக்கு நேரடியாகவும் 15000 மக்களுக்கு மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓர் உன்னத நிறுவனம். சொல்லும் பொழுதே நம் சொந்தங்களுக்கு இவ்வாறு ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ராயல் கிளாசிக் குரூப் என்ற நிறுவனம் கொங்கு மண்ணிற்கு பெருமை சேர்த்த ஒரு நிறுவனம் என்று சொன்னால் அது மிகையல்ல. அவ்வாறு ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் நிட்வேர் கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டிலும் புகழ்பெற்று வெற்றி கொடியை நாட்டியுள்ளவர். யூரோப்பியன் மற்றும் அமெரிக்கா நாடுகளுக்கு அவர்களுடைய ஏற்றுமதியை இன்று வரை வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கின்றனர். 2001ஆம் வருடம் அவர்களுடைய சொந்த தயாரிப்பான கிளாசிக் போலோ பிராண்ட் அறிமுகப்படுத்தப்பட்டு இன்று ஒவ்வொரு வீட்டிலும் ஏதாவது ஒரு விதத்தில், அதாவது ஆண்களுக்குண்டான ஆடைகளில் வெளிப்புறம் அணியும் ஆடைகளிலோ அல்லது உள்ளே அணியும் உட்புற ஆடைகளிலோ ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு வீட்டிலும் நுழைந்திருக்கும் இன்றைய சிறப்பான ஒரு பிராண்ட் என்றால் அது கிளாசிக் போலோ பிராண்ட் என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை, அதற்கு எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. கிளாசிக் போலோ இன்று 3000ற்கு மேற்பட்ட மல்டி பிராண்ட் அப்பேரல் ஷோரூம்களில் அதனுடைய பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றது. It has presence its more than 3000 multi-branded apparel showrooms across India. 100க்கு மேற்பட்ட ஷாப் இன் ஷாப் கான்செப்ட், அதாவது கடைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கடையாக, சிறு கடையாக 100க்கு மேற்பட்ட இடங்களிலும் மிகப்பெரிய லார்ஜ் ஃபார்மேட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், 150 எக்ஸ்க்ளூசிவ் அவுட்லெட்ஸ், 150 கிளாசிக் போலோ எக்ஸ்க்ளூசிவ் அவுட்லெட்ஸ் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி பிராண்டட் நிறுவனமாக வளர்ந்து வருகிறது என்பதில் நம் கொங்கு மண்ணிற்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ராயல் கிளாசிக் குரூப்ஸ் அவர்கள் ஸ்பின்னிங் மில் தொழில் 2005ஆம் வருடம் 26000 ஸ்பிண்டில்களுடன் இம்போர்ட்டட் மிஷினரியை வைத்து இன்று வரை வெற்றிகரமான உயர்தரமான நூலிழைகளை தயாரித்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு தயாரிக்கப்பட்ட நூலிழைகள் அந்த நூல் நம் யூஸ் பண்ற கிளாசிக் போலோ பிராண்டுகளில் மெருகேற்றி ஒரு உன்னதமான தயாரிப்பாக வெற்றிகரமாக இன்று வரை சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு அப்பேரல் பிராண்ட் பில்டராக, ஒரு ரீட்டைலராக இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு சிவராம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி 20 வருட காலம்
கிளாசிக் போலோ நிறுவனத்தை ரீட்டைல் ஸ்பேஸில் 300 கோடிக்கு மேற்பட்ட இந்திய ரூபாய் மதிப்பில் வர்த்தகத்தை மேற்கொண்டு வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். இன்று கிளாசிக் போலோ புதியதாக சிபி ப்ரோ மற்றும் ஸ்விஸ் கிளப் மற்றும் ஸ்மாஷ் போன்ற 3 வெவ்வேறு பிராண்டட்களில் இன்று அதனுடைய வளர்ச்சி பாதையை வெற்றிகரமாக கொண்டு சென்றுகின்றிருக்கிறது. 30 வருடங்களுக்கு மேற்பட்ட தொழில் மற்றும் 20 வருடங்களுக்கு மேற்பட்ட ரீட்டைல் எக்ஸ்பீரியன்ஸுடன் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் கிளாசிக் போலோவின் மேனேஜிங் டைரக்டர் திரு சிவராம் அண்ணா அவர்களை கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பில் இந்த 50வது காணொலி நிகழ்விற்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு சிறப்பு விருந்தினராக உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். சொந்தங்களே, தொழிலில் மட்டுமல்ல, சமுதாய ஆற்றல்களிலும், அதாவது சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் இன்றியமையாதது. அவ்வாறு நாம் சம்பாதித்த ஒரு சம்பாத்தியத்தை தொழிலாளர்களுக்கு வேலை கொடுப்பதில் மட்டுமல்லாமல் நாட்டிற்கு அந்நிய செலாவணி மற்றும் உள்நாட்டு உற்பத்தியில் நாட்டிற்கு ஒரு வருவாய் ஈட்டும் விதமாக வரி செலுத்துவதில் மட்டுமல்லாமல் நம் சமுதாயத்திற்கு ஏதாவது திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் பல தொழிலதிபர்களிடம் இருப்பதில்லை. வெகு சிலர்களே இரத்தின கற்கள் போல குறைவான, நீங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இன்றைய தொழிலதிபர்கள் இருக்கின்றனர். அவ்வாறு ஒரு ரத்தினமாக தி ஜெம் ஆஃப் திருப்பூர் என்று சொல்லக்கூடிய வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் ஒரு என்ஜிஓ, அதாவது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் வெற்றி என்ற பெயரில் இன்றைய தலைப்பிற்கு ஏற்றாற்போல், இன்றைய தலைப்பு உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஒற்றுமையே வெற்றியின் மந்திரம் என்ற தலைப்பு, அதாவது ஆங்கிலத்தில் சாலிடாரிட்டி இஸ் தி மந்த்ரா ஃபார் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் என்ற அந்த வெற்றி என்ற மந்திரத்தையே அவருடைய அரசு சாரா ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனை வெற்றிகரமாக கொண்டு சென்றிருக்கின்றார். அந்த வெற்றி நிறுவனமானது எங்கள் வீட்டிற்கு அருகிலேயே இருக்கும் இடுவம்பாளையம் குளத்தை, ஆண்டிபாளையம் என்ற ஒரு ஊரில் உள்ள ஒரு குளத்தை 2005 மற்றும் 2013 வருட காலகட்டங்களில் மிக பெரிய ஒரு தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும் ஒரு காலத்தில் அந்த 75 ஏக்கர் இருக்கக்கூடிய பரப்பளவு இருக்கக்கூடிய அந்த குளத்தை தூர்வாரி, மிகவும் சதிலமடைந்து இருந்த அந்த ஒரு குளத்தை தூர்வாரி அதை பலருடன் முயற்சியில் ஒரு முக்கிய அங்கமாக திருப்பூருக்கு தண்ணீர் கொண்டு சேர்க்கும் விதமாக 2 ஐலண்ட், அதாவது 2 ஒரு சிறிய ஐலண்டுகளை அதில் உருவாக்கி, அதில் பறவைகளுக்கும் வந்து சேரும் விதமாக அதில் மரங்களை உருவாக்கி அந்த 75 ஏக்கர் பரப்பளவு கொண்ட குளத்தை தூர்வாரி இன்று திருப்பூர் மற்றும் எங்கள் ஏரியா சம்பந்தப்பட்ட ஏரியாக்களில் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாத வண்ணம் கொண்டு சேர்த்துவதில் ஒரு மிகப்பெரிய பங்காற்றியவர் இன்றைய சிறப்பு விருந்தினர். அது மட்டுமல்ல, அவர் வசிக்கும் வீடுக்கு அருகில் உள்ள இடுவம்பாளையம் திருப்பூர் கார்ப்பரேஷன் லிமிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியை தத்தெடுத்து 2008ஆம் வருடம் முதல் 10 ஏக்கர் கேம்பஸில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியை திறம்பட நிர்வாகித்து அதற்கு 30 வகுப்பறைகள் கட்டி கொடுத்து ஒரு தனியார் பள்ளிக்கு இணையாக அந்த அரசு பள்ளியை மக்களுக்கு, அதாவது அரசு பள்ளியில் பயிலும் குழந்தைகளுக்கு ஒரு உன்னதமான ஒரு வகுப்பறையை உருவாக்கி கொடுத்ததில் இன்றைய சிறப்பு விருந்தினரின் பங்கு அளப்பரியது. 2015ஆவது வருடம் நமது முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் நினைவாக மரங்களை நடுவது என்ற ஒரு உன்னத முயற்சியை மேற்கொண்டு வனத்துக்குள் திருப்பூர் பை வெற்றி என்று 1,35,000 மரக்கன்றுகளை திருப்பூர் சுற்று வட்டாரத்தில் ஆகஸ்ட் மற்றும் நவம்பர் 2015ஆவது வருடம் வெற்றிகரமாக மரக்கன்றுகளை நட்டு ஒரு சமுதாய விழிப்புணர்வையும் தாண்டி நம் வருங்கால சந்ததியர் நல்ல விதமான ஒரு இயற்கை சூழலில் வாழ வேண்டும், ஒரு பொல்யூஷனோ அல்லது எந்தவித அப்பழுக்கற்ற ஒரு வாழ்வில் அவர்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு உன்னத முயற்சியை மேற்கொண்டு 30க்கு மேற்பட்ட டிராக்டர்களை தானமாக கொடுத்து கார்ப்பரேட் ஸ்பான்சர் மூலியமாக திருப்பூர் மாவட்டத்தில் செப்டம்பர் 2021ஆம் வருடம் வரை 11,30,000 மரங்களை நட்டு
நடுவது மட்டுமல்ல, பராமரித்தும் வருகின்றனர். 11,30,000 மரக்கன்றுகளை செப்டம்பர் 2021 வரை நடப்பட்டு அதில் 88% மேற்பட்ட மரங்கள் இன்றும் வளர்ச்சி பெற்று உயிரோட்டமான ஒரு சூழலில் மக்களுக்கு தூய காற்றை கொடுத்து வருவது மிக்க ஒரு அளப்பரிய சாதனை என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் நிறைய பேர் மரம் நடுவோம், அதை மறந்தும் விடுவோம். ஆனால் அந்த மரத்தை நட்டு செப்டம்பர் 2021 வரை 11,30,000 மரக்கன்றுகள் என்பது ஒரு சாதாரண எண்ணிக்கை அல்ல என்பதை அனைத்து சொந்தங்களும் நன்றாக அறிவர். அவ்வாறு ஒரு சமுதாய நோக்கத்தையும் இயற்கை சார்ந்த ஒரு நோக்கத்தையும் தொழிலையும் ஒருங்கே அமைய பெற்ற ஒரு முத்தாய்ப்பான சிறப்பு விருந்தினர் தான் இன்றைய நம் 50வது தங்கமான ஒரு காணொளியின் சிறப்பு நாயகன். அவர்களை கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று, சிறப்பு விருந்தினர் அவருடைய உரையை ஆற்றுவதற்கு முன்னர் ஒரு சிறிய காணொளி உங்களுக்காக இதோ. In the world of fashion, change is the order of the day. What's in vogue today becomes history the next day. One company that gets along with daily changes with swift actions is Royal Classic Group. Located at Tirupur, the knitwear hub of India, with seamlessly integrated process having the convenience of all manufacturing facilities under one roof. Yarn, the raw material, is sourced from the best available sources, and thereafter every aspect of garmenting is done in-house with utmost precision and passion. Using knitting machines from Meyer and C, Germany, dyeing machines from Fongs, Hong Kong, finishing machines from Bruckner, Germany, and tube techs from USA, quality at RCG is inbuilt, and the Quantum is upgradable with an everyday fabric processing capacity of 20 tons. In the processing front, our plants are 100% eco-friendly with zero discharge facility. RCG has the biggest effluent processing plant in this part of the nation and was applauded by the government of Tamil Nadu for its stern effluent management procedures. What's more, we utilize maximum solar energy and wind energy to generate our power requirements, which reduces the carbon footprint to a greater extent, thereby ensuring clean atmosphere for the future descendants. Knitting division boasts a wide range of single jersey, double jersey, electronic jacquard and auto stripper machines which deliver the latest trends of fabric update with the global scenario. At Dye House, we proudly present perfect and consistent color precision. Fabric dyeing and yarn dyeing assures perfect color fidelity with Data Color USA, Color Kitchen and ultra-modern spectrophotometer. Fabric finishing done with complete range of Stentor dryers and finishing machines to ensure the suppleness of the natural fiber maintained throughout the processing and across the merchandise grid. Cutting department makes use of Gerber CNC cutter and Berbi Italy die punch cutter along with band knife cutters. Also, rotary printing machine and screen printing machine are used in the process, which are high precision machines with minimum workforce. The sewing departments are aligned with all Japanese and German machines and ideally designed either in batch method for fashion products or inline production for volume game. High-end and specialty products like golf polos and sweatshirts need special machineries to support the precision. And to name a few, automatic pocket welting machines, pattern taker, collar making, collar top stitch, single needle edge cutter, saddle stitch machine. To facilitate the corporate clients, bigger quantum of orders are executed in countryside factories which possess lush green surroundings and greater efficient workforce to execute their never out-of-stock products. We are equally concerned about the upliftment of the rural area
and empowering the underprivileged through these projects, which are mutually advantageous. Our product specialization ranges in men's polo, crews, tank tops, briefs and vests, infant gift packs and body suits, woven casual shirts, denim, loungewear and trousers, with dedicated lines of men, material, machine and mind powered with passion to deliver the ultimate quality to satisfy the end user. A few satisfied clients the world over who have been happily associated with RCG are Gap, Old Navy, Mothercare, T&A, Major, Baby Vision, BHS, Tom Taylor and Bells. The dynamic three-tier management team of RCG incorporates every department with peak precision, on-time communication, service, execution and delivery with guaranteed customer delight. RCG started their flagship brand Classic Polo in the year 2001. And today, it's a niche men's wardrobe solution with shirts, trousers, tees, denims, innerwear and a whole batch of accessories. Our regional offices are connected with video conferencing to have the instant communications. NDC, National Distribution Center, one of its kind online warehouse, helps all channel partners to book instant orders for ready supplies with all bar-coded environment, no error on picking and packing of goods. The entire supply chain management, SCM, runs on a versatile software, and the moment goods are billed, an auto-generated mail of invoice and packing list are sent to the trade partner. We are in constant touch with trade through regular fashion shows, product catalog, in-house magazine and through regular advertisements. Exclusive brand outlets have been initiated since year 2006 with 600 to 1,000 square feet size and presently 70 stores. These stores are done on franchisee mode and with quicker turnaround of stocks and lesser inventory to have the freshness at stores at any point of time with new stocks. Fiber to fashion. With 22 years of excellent experience in Indian trade, Team Classic Polo can make a wonderful meaning of business relationship. Looking forward for a long-lasting association with you. Thank you. சொந்தங்களே, திருப்பூரின் தங்கமகன், ஆடகுளத்து திருமகன், கரிய காளியம்மன் பரஞ்சேரி வழியை தொழுகும் நம் கொங்கு இனத்திற்கே பெருமை சேர்க்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு கிளாசிக் போலோ TR சிவராமன் அண்ணா அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதிலும் அவர்தம் தொழிலை பற்றி உங்களுக்கு ஒரு விரிவான காணொளி மூலம் உங்கள் அனைவருக்கும் உங்கள் கண்முன்னே கொண்டு வந்து சேர்த்ததில் KBN குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் மிகுந்த சந்தோஷத்துடன் இன்றைய சிறப்பு விருந்தினரை அவர்தம் சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க KBN குளோபல் என்ற ஒரு அருமையான கட்டமைப்பை ஏற்படுத்தி அயராது நமது சொந்தங்களுக்காக பாடுபட்டு வரும் அன்பு இளவல்கள் பழனியப்பன், ராஜசேகர், இளஞ்செழியன் உள்ளிட்ட KBN குழுமம் அனைவருக்கும் இணைந்துள்ள சொந்தங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். எனது பெயர் சிவராம். அப்பா ராசப்பகவுண்டர், அம்மா தாயம்மாள். சொந்த ஊர் பல்லடம் பக்கத்தில் சின்னக்காளிபாளையம்ன்ற கிராமம். எங்கள் அப்பா பீரியடில், எங்கள் அப்பா காலத்தில் தான் திருப்பூருக்கு பிழைப்புக்காக விவசாயத்தை விட்டுட்டு சித்தப்பா எல்லாரையும் பார்க்க சொல்லிட்டு அப்பா தான் முதல்ல திருப்பூர் வர்றாங்க. அப்போது அந்த காலத்தில் PUC படிச்சிருக்காங்க அப்பா. நாங்கள் 3 சகோதரர்கள், எனக்கு ஒரு தங்கச்சி, மொத்தம் 4 பேர் எங்களோட. ஸோ நான் 3ஆவது ஆள். எனக்கு 2 அண்ணன்.
ஏற்கனவே இளவல் ராஜசேகர் சொன்ன மாதிரி ஆடகுளம், ஆடகுளம் ஆளுக கம்மி இங்கே இந்த பகுதியில். பரஞ்சேர்வழி கரிகாளியம்மன் எங்களோட குலதெய்வம். வாழ்க்கை வந்து என்னோட நண்பர்கள்லாம் வந்து +2 முடித்து டிகிரி படிக்க போகும்போது அன்றைய காலகட்டம் வந்து டிகிரி படிக்கிற அளவுக்கு பொருளாதார வசதி இல்லாதனால 10th படித்து முடித்த உடனே வந்து டிப்ளமா படித்தா 3 வருஷத்தில் தொழில் பார்க்க வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு காலத்தின் கட்டாயம். அதனால தான் வந்து பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயாவோட இன்ஸ்டிடியூஷனில் வந்து டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு உடனே தொழிலுக்கு வர வேண்டிய சூழ்நிலை. என்ன காரணம்னா, நான் 9வது படிக்கும்போதே அப்பா தவறிடுறாங்க. குடும்பம் வந்து கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியில் சிக்கலில் மாட்டி ரொம்ப சிரமப்பட்டு மீண்டு வந்த ஒரு காலகட்டம் அது. படித்து முடிச்சுட்டு வந்த உடனே எனக்கு அப்பா பீரியடில் வந்து ஸ்பின்னிங் மில், ஒரு சின்னதாக வேஸ்ட் காட்டன் மில் அப்போ சொல்லுவாங்க, 4 ஃப்ரேம் வச்சு ஓடிட்டு இருந்துச்சு. அப்பா இறந்ததுக்கப்புறம் எல்லாம் நாங்கள் 3 பேருமே படிச்சுட்டு இருந்தோம். அதனால் வந்து அந்த தொழில் எல்லாம் லாஸ் ஆகி நிறையா சிரமம் கடனெல்லாம் ஆன சூழ்நிலையில் நாங்கள் 3 சகோதரருமே எங்கள் சொந்த பந்தங்கள்கிட்ட வந்து மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிற சூழ்நிலை. ஸோ நான் 88ல் டிப்ளமா சிவில் படித்து முடிச்சுட்டு வந்தப்போ என்னோட உறவினர் ஒருத்தர்கிட்ட வந்து வேலையில் இருந்தேன். என்னோட முதல் சம்பளம் 3000 ரூபாய். எங்கள் ஊரில் திருப்பூரில் ஒரு பழக்கம் உண்டு, ஒர்க்கிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கஷ்டக்கூட்டுன்னு தமிழில் சொல்லுவாங்க. அது என்னன்னா, நீங்கள் வந்து முதலீடு பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் உழைச்சி உங்களோட நிறுவனத்துக்கு உங்களோட முதலாளிக்கு வந்து லாபம் சம்பாதிச்சு கொடுத்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 25% இல்லை 10% ஏதோ ஒரு ஷேரை வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாங்க. அதுதான் கஷ்டக்கூட்டு. ஸோ நாங்கள் எங்கள் 3 பிரதர்ஸ்க்குமே வந்து ஒரு சம்பளம், அது இல்லாமல் வந்து ஒரு லாபத்தில் ஒரு கூட்டு கொடுத்தாங்க. ஸோ 3 பேரும் வேறு வேறு இடத்துல பணி புரிஞ்சதுக்கப்புறம் 1991ஆம் வருஷம் வந்து இந்த ராயல் கிளாசிக் குழுமங்கிற இப்போ இருக்கிற நிறுவனத்தை வந்து 1991 ஆரம்பித்தோம். ஸோ எங்களோட ஆரம்ப காலம் வந்து அப்போது பங்களாதேஷ்க்கு வந்து நிறைய பனியன் துணி வந்து ஏற்றுமதி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ எங்களோட முதல் 7-8 வருடம் வந்து பனியன் வெட்டி தைச்சு டிஷர்ட் வெட்டி தைக்கிற வேலையெல்லாம் இல்லைங்க. துணியை வந்து ஏற்றுமதி பண்ணால் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு எளிமையான வியாபாரம். அந்த டைமில் வந்து சின்ன முதலீடு 1991 ஆரம்பிக்கும் போது எங்கள் முதலீடு வந்து 5 லட்சம் ரூபாய். வேறு பேங்க் ஃபெசிலிட்டியோ மற்றதோ ஒன்றும் இல்லை. அப்பா விட்டுட்டு போன ஒரே ஒரு வீடும் அது பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன ஃபேக்ட்ரி ஷெட்டு மட்டும்தான் இருக்குது. இப்படி தான் துவங்கின எங்கள் பயணம். ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் 15 மணி நேரம் உழைப்பு. அது திருப்பூர்காரங்க முக்கால்வாசி பேர் கிட்ட இருக்கிற உழைப்பு தான். அது எங்கள் ஊர் வந்து அதுக்கு பேர் போன ஊர். இன்னமும் அப்படி தான் இன்றைக்கும் உழைச்சிட்ருக்குறோம். இன்றைக்கி சாதாரணமாக 12 மணி நேரம் ஃபேக்ட்ரிலையோ ஆஃபீஸ்லையோ இருந்தால் தான் எங்களுக்கு சாப்பிட்றதும் சரிக்கும், அது திருப்தியும் வரும். அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவேன் இல்லைங்களா, அது வந்து அந்த உழைப்பில். இன்றைக்கு ஸ்பின்னிங் மில்லில் ஆரம்பித்து கார்மெண்ட் வந்து ஏற்றுமதி, அப்புறம் கார்மெண்ட் வந்து நம்மளோட சொந்த பேரில் ரீட்டெயில் பண்ணுற மாதிரி ஃபைபர் டு ஃபேஷன்னு. இப்போ நீங்கள் பார்த்த காணொலி வந்து ஒரு 7 வருடம் பழைய காணொலி. அதனால் அதில் சொல்லியிருக்கிற ஸ்டோர் கவுண்டெல்லாம் 7 வருடம் பழைய நம்பர்ஸ். இளவல் ராஜசேகர் சொன்ன நம்பர்ஸ் தான் கரெக்டு. இப்போ பஞ்சு வாங்குகிறோம், கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்டு இல்லை கார்மெண்ட் ரீட்டெயிலிங் பண்ணுறோம். மிச்சம் எல்லாமே வந்து ஆல் அண்டர் ஒன் ரூஃப் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே உள்ள நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது. 91 ஆரம்பித்த பயணம் வந்து 2001
முதல் 10 வருடத்தில் எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அந்த அடிப்படை தேவை, அடிப்படை ஆசைகள், எல்லாருக்கும் என்ன சொந்தமாக ஒரு வீடு வேணும், கார் வேணும், ஒரு நல்ல ஃபேக்ட்ரி வேணும் அப்படிங்கிற கனவுகள் எல்லாம் வந்து அந்த முதல் 10 வருஷத்தில் வந்து பூர்த்தி ஆனதுக்கப்புறம் வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம். என்ன நமக்கு கிடைச்சதோ இதெல்லாம் வந்து இந்த சமுதாயத்திலேருந்து கிடைச்ச விஷயம். அதனால வந்து நம்ம சம்பாத்தியத்தில் ஒரு பகுதி வந்து இந்த சமுதாயத்துக்காக செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எங்கள் குடும்பத்தில் 3 சகோதரரும் சேர்ந்து எடுத்தோம். அது இன்னைக்கு வரைக்கும் கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறோம். அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன். தொழிலில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பின்னாடி சோஷியல் சர்வீஸ் பார்ட்டுக்கு வர்றேன். இன்றைக்கு வந்து ஒரு 11 இடத்துல வேறு இடத்துல வந்து தொழிற்சாலைகள் இயங்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் பணிபுரிகிறாங்க. ஆரம்ப காலத்தில் வந்து நானும் மாத சம்பளத்துக்கு இருந்து வந்ததுனாலையும் உழைப்போட உன்னதம் புரிஞ்சதுனாலையும் இன்னைக்கு 31 வருஷத்தில் இது வரைக்கும் எங்கள் நிறுவனம் எதுலேயும் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கோ வேற வந்து தொழிலாளர்கள் பிரச்சனையோ லேபர் யூனியனோ தொழிற்சங்கங்களோட சிரமமோ போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ இது வரைக்கும் 31 வருஷம் இல்லை. என்ன காரணம்னா அவங்க தேவையறிஞ்சு வந்து அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களோட ஊதியத்தை மனசார கொடுத்துட்றதும் அவங்க ரொம்ப பிரியமாக பாடுபடுறதும் தான். ஏன்னா எங்களோட பார்வையில் எந்த தொழிலாளியுமே வந்து உன்னோட கட்டடத்தை கழட்டி கொடு, உன் மிஷினை கழட்டி கொடுன்னு கேட்கறது இல்லை. அவங்களோட உழைப்புக்கு கொஞ்சம் ஊதியம் சேர்த்து கொடுன்னு கேட்பாங்க. அதனால் அதை புரிஞ்சு நம்ம வந்து டேலண்ட்ஸை வந்து ரீட்டைன் பண்ணிக்கிறதுல வந்து நல்ல திறமைசாலிகளை உருவாக்கி அவங்கள வந்து எங்களோட வச்சுக்கிறதுல முனைப்பாக இருக்கும். இப்போ எங்களோட தொழிற்சாலைகள் வந்து பழனி பக்கத்தில் தொப்பம்பட்டி, அப்புறம் தாராபுரம், அப்புறம் உடுமலைப்பேட்டை பக்கத்தில் செஞ்சேரிப்புத்தூர், கோட்டமங்கலம், அப்புறம் திருப்பூர் மாநகர், இந்த பகுதிகளெல்லாம் வந்து தொழிற்சாலை இயங்கிட்டு இருக்கு. 2001ஆம் வருஷம் வந்து நம்ம பேக்கை எடுத்துட்டு ஃபாரின் பையர்ஸை பார்க்க போகும்போது ரிட்டர்ன் வர்ற ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளைக்காரன் நம்மளோட ட்ராவல் பண்ணுவான். அப்போ வந்து எதுக்காக அவங்கெல்லாம் இந்தியா வர்றாங்கன்னு விசாரிக்கும்போது WTO அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இனி உலகமே வந்து ஒரு பெரிய கிராமந்தான், குளோபல் வில்லேஜ் அப்படின்ற டாக் வந்து அப்போ வந்துடுச்சு. அப்போது இந்தியா வந்து more than 50% of your population is less than 30 years old. இந்த டேட்டா வந்து வெள்ளைக்காரன் தெளிவாக சொல்கிறான். உங்களோட 50% மேலே இருக்கிற ஜனத்தொகை 30 வயசு கீழே இருக்கிற இளைஞர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடுத்த 30-40 வருஷத்துக்கு இவங்கெல்லாம் சம்பாதிக்க போகிறாங்க. இந்தியாவோட நுகர்வு, இந்தியாவோட கன்சியூமர் மார்க்கெட் ரொம்ப பெருசு. அதனால நாங்கள் இங்கே வந்து கார் தொழிற்சாலை மற்றும் 2 வீலர் தொழிற்சாலை, FMCG ப்ராடக்ட் இதெல்லாம் வந்து நாங்கள் இங்கே மார்க்கெட் பண்ண போகிறோன்ட்டு பல வெள்ளைக்கார கம்பெனிகள் வந்து அயல்நாட்டு கம்பெனிகள் வந்து வந்திருந்த காலத்தில் நம்மளே ஏன் நம்மளோட சொந்த பிராண்டை இந்தியாவில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் கிளாசிக் போலோன்றது 2001 ஆரம்பித்தோம். அன்றைய காலகட்டத்தில் வந்து பிராண்டட் தொழில் அப்படின்னா கம்ப்ளீட்டாக டெல்லி, பாம்பே, நார்த் இந்தியன்ஸ், கம்ப்ளீட் மார்வாடிகளோட டாமினேஷனில் இருந்த தொழில் இன்றைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்குது. ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய பிராண்ட் தான் வந்து தென்னிந்தியாவிலேருந்து போய் இந்தியா பூரா இருக்கிறதுங்கிறது ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய பிராண்ட் தான் இருக்குது. இன்றைக்கி வந்து டிஷர்ட் மார்க்கெட்டில் இந்தியாவில் வந்து நம்பர் 1 அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டதாக தான் நம்புகிறோம். ஏன்னா கிளாசிக் போலோ இல்லாமல் ஒரு ஜவுளி கடை இன்னைக்கு இருந்தால் கஸ்டமரோட வியாபாரத்தை இழந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு முத்திரையை இந்த 20 வருஷத்தில் பதிக்க முடிஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து குவாலிட்டியில் வந்து
ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறோம். எங்கள் கஸ்டமர்ஸ் 12 வருஷம் 15 வருஷம் முன்னாடி வாங்கின ப்ராடக்ட் எல்லாம் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃபோட்டோஸ் எங்களுக்கு அனுப்புகிறாங்க. 15 வருஷம் முன்னாடி வாங்கின ப்ராடக்டை போட்டுட்டு வந்து கடையில் புதுசு எடுக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு வருடம் வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் ப்ராடக்ட்ஸ் இப்போது விற்கிறோம். கிட்டத்தட்ட மாதம் வந்து ஒரு 1.25 லட்சம் பீஸ் வந்து அது ஷர்ட்டு, பேண்ட்டு, டெனிம், இன்னர் கார்மெண்ட், பனியன் ஜட்டி, டிஷர்ட், இப்படி வந்து ஒரு மாதம் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் பீஸ் வந்து உற்பத்தி சொந்த ஃபேக்ட்ரியில் பண்ணி நம்மளோட அவுட்லெட்டில் வந்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து ஜவுளி கடைகளில் வந்து 3-4 விதம் இருக்குது. நம்ம பிரபலமாக பார்க்குற பெரிய பெரிய கடைகள் எல்லாம் எங்களோட கஸ்டமர். இப்போ சென்னை சில்க்ஸோ, போத்தீஸோ, நல்லியோ, குமரன் சில்கோ, ஆர்எம்கேவியோ, இவங்க எல்லாருமே வந்து எங்களோட வாடிக்கையாளர்கள். சிவா டெக்ஸ்டைல்ஸோ எல்லாருமே எங்களோட வாடிக்கையாளர்கள். எங்களுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் கிளாசிக் போலோ வாங்கி வச்சு. இது இல்லாமல் கிளாசிக் போலோவுக்கு தனியாக கடைகள் வந்து ஒரு 500 சதுரடி 600 சதுரடி இருந்தால் கிளாசிக் போலோவுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக தனியாக வந்து ஃப்ரான்ச்சைசி மாடலில் கடைகள் இன்னைக்கு வந்து 140 கடைகள் அந்த மாதிரி இயங்கிட்டு இருக்கு. அது ஃப்ரான்ச்சைசி என்னன்னா, பிராண்ட் எங்களோடது, கடை அவரோடது. இது வந்து ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு வர்ற லாபத்தில் பங்கு, இது மாதிரி ஒரு புரிதல்ல வந்து இன்றைக்கு 140 கடைகள் இயங்குது. இந்த வர்ற மார்ச் 2022 அப்படிங்கும்போது இன்னொரு 60 கடைகள் வந்து இதில் ஆட் ஆகி இந்த வருஷ கடைசியில் வந்து 200 கடைகள் வந்து கிளாசிக் போலோவுக்காக இயங்கிட்டு இருக்கோம். இந்த ஃப்ரான்ச்சைசியோட ரோல் என்னன்னா, அவங்களோட ஊரில், அவங்க பகுதியில், பஜாரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 400லேருந்து 600 சதுரடி இடம் இருக்கணும். சுமாராக ஒரு 20 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கணும். தினமும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரமாவது அவங்க நேரத்தை கொடுக்கணும். இது மாதிரி புரிதலில் நேரம் இருந்து ஆர்வம் இருக்கிறவங்க இருக்கும்போது மாதம் வந்து ஒரு 50,000த்திலிருந்து 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருவாய் ஈட்டக்கூடிய வியாபார வாய்ப்பு இந்த ஃப்ரான்ச்சைசி மாடலில் இருக்குங்க. இதை வந்து இன்னைக்கு 140 பேர் எங்களோட ஃப்ரான்ச்சைசியாக இணைஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. இது பணம் போட்டு பணம் எடுக்கிற விஷயம் இல்லை. பணம் போட்டு கொஞ்சம் நேரம் கொடுத்தா மிச்சம் எல்லாமே நாங்கள் ட்ரெயின் பண்ணிடுவோம். நிச்சயமாக வந்து கொஞ்சம் கஸ்டமர் சர்வீஸ் வந்து நிச்சயமாக இருக்கணும். அதாவது உங்ககிட்ட ஒரு தடவை வாடிக்கையாளராக வந்துட்டா திரும்ப வர்ற அளவுக்கு வந்து நம்ம இப்போ சரக்குல விஷயம் இருக்குது, குவாலிட்டி இருக்குது. ஆனால் சர்வீஸ் அவங்கள வந்து ஒரு பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உரிமையோட அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிற அந்த சர்வீஸ் கொடுக்குற வேலை மட்டும் ஃப்ரான்ச்சைசியோட தன்னார்வத்தில் தான் நடக்கும். எங்களில் நிறைய பேர் இந்த 140ல் வந்து ஒரு 35-37 பேர் வந்து ஐடி செக்டாரில் இருக்கிற மென்பொறியாளர்கள். அவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, தன்னோட மனைவியாருக்காக வந்து இந்த கடையை வியாபாரத்தை துவக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஐடி முடிச்சு ஈவினிங் 1 மணி நேரம் 2 மணி நேரம் மட்டும் கடைக்கு நேரம் இருந்தால் வருவாங்க. மற்றபடி வந்து நம்மளோட குடும்ப பெண்மணிகள் பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஈஸியான ஒரு வியாபாரம் தான். எல்லா ட்ரைனிங்குமே அது கம்பெனிலேருந்து கொடுத்துருவோம். ஸோ இது கிளாசிக் போலோ பற்றின விவரங்கள். இதில் வந்து எப்படி வேணாலும் தொழில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கோட்பாடில் நம்ம சமுதாயத்தில் அநேகம் பேர் இருக்கும்போது ஆரம்ப காலத்திலேருந்தே நாங்கள் தொழில் வந்து இயற்கையை கெடுக்காமல் தொழில் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து ராயல் கிளாசிக் குழுமம் முனைப்பாக இருந்தோம்.
2004ஆம் வருடம் வந்து எங்களோட ஃபேக்ட்ரி வந்து ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ் அப்படிங்கிற மெத்தடில் வந்து லைசன்ஸ் வந்து தமிழக அரசு கிட்ட வாங்கணும். அன்றைய காலகட்டம் வந்து ரொம்ப அப்படி ஒரு தொழில்நுட்பம் இல்லாத காலகட்டம். அதாவது செலவப்பற்ற சாயப்பற்ற எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் வந்து கலர் கலராக தண்ணியை ஆற்றுல பிடுங்கி விட்டுருந்து திருப்பூருக்கு வந்து ஒரு அழியாத கரை, அழியாத ஒரு பெயர் உண்டு. என்னன்னா, ஒரு நொய்யலாத்தை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ற ஒரு அழியாத பழி எங்கள் ஊர் மேலே உண்டு. இதை போக்கணும், இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற இதில் வந்து தீர்க்கமாக எங்கள் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இருந்ததுனால 2004ஆம் வருடமே வந்து அன்றைக்கு 3 கோடி ரூபாய் பேங்க்ல லோன் வாங்கி அன்னைக்கு வந்து இந்த ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜுங்கிற தொழில்நுட்பம் பண்ணோம். அது 2005 ஃபெயில்யூர் ஆயிடுச்சு. திருப்பி 2 கோடி ரூபாய் லோன் வாங்கி மொத்தமாக 5 கோடி ரூபாய் முதலீடு. இந்த தண்ணியை வந்து சாய தண்ணியை ஆற்றுல விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக. அதுக்கு பலன் எப்போ கிடைச்சதுன்னா, 2011ஆம் வருடம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற எல்லா தொழிற்சாலையும் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் வந்து மூடுறதுக்கு ஒரு உத்தரவு போட்டாங்க. 734 ஃபேக்ட்ரி, அதாவது டையிங் ப்ளீச்சிங் ஃபேக்ட்ரினா அதை ஒரே பிளாங்கெட் ஆர்டரில் எல்லாருக்கும் க்ளோஷர் போட்டப்போ ராயல் கிளாசிக் நிறுவனம் மட்டும்தான் வந்து இயங்குறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க. அது வந்து ஒரு வரலாற்று பதிவாக இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். என்ன காரணம்னா, ஊரே நின்று கிடந்தப்ப வந்து எல்லாரும் வந்து அப்போ எப்படி நண்பர்கள்லாம் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா, நீங்கள் பிளாங்கெட் ஆர்டர் போட்டு க்ளோஸ் பண்ணீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து வேலைவாய்ப்பு இழப்பாங்க அப்படிங்கிறத கோஷத்தை மட்டும் வச்சப்போ, நாங்கள் வந்து இயற்கையை சீரழிக்காமல் தொழில் பண்ணணுங்கிற முதலீடு முன்னாடியே பண்ணியிருந்ததுனால அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் முதல் ஃபேக்ட்ரி ஜீரோ லிக்விட் டிஸ்சார்ஜ். இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் எல்லா ஃபேக்ட்ரியுமே ஜீரோ டிஸ்சார்ஜ் கொண்டு வந்துட்டாங்க அரசாங்கம். அன்னைக்கு நாங்கள் முன்னெடுத்த டெக்னாலஜி இன்னைக்கு மறுபடியும் நவீனமாகி இன்றைக்கு திருப்பூர் தொழிலதிபர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 10 கோடி லிட்டர் தண்ணியை மறுசுழற்சி பண்ணி திருப்பி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு காலத்தில் ஆற்ற கெடுத்தோம் அப்படின்ற பேரை மாற்றி, இது ராயல் கிளாசிக் மட்டும் இல்லை, கிளாசிக் போல மட்டும் இல்லை, திருப்பூரில் இருக்கிற 99% தொழிலதிபர்கள் இன்னைக்கு தண்ணியை சுத்தமாக மறுசுழற்சி பண்ணி ஊரை கெடுக்காம ஆற்ற கெடுக்காம நல்ல விதமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்கங்கிற ஒரு பதவியும் இந்த இடத்துல நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். அடுத்தது என்னென்னலாம் வந்து இந்த பயணத்தில் கிட்டத்தட்ட 30 வருட காலத்தில் என்னென்னலாம் வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, அரசாங்கத்தோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எந்த வயலேஷனும் இல்லாமல், அதாவது இந்த அரசாங்கத்தோட அனுமதி பெறாமையோ அரசாங்கத்தோட வரன்முறைகளை மீறியோ ஒரு தொழில் பண்ணோம்னா அதுக்கு பின்னாடி நம்ம ஒரு மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டி இருக்கும். அதனால வந்து 99%, அதாவது 100க்கு 100 எல்லாமே அப்படி பண்ண முடியாதுங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். பட் வந்து 99% அரசாங்கத்தோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தொழில் அமைச்சுக்கிட்டோம்னா சூனர் ஆர் லேட்டர் யூ வில் பி தி வின்னர் அப்படிங்கிறத வந்து 2-3 இடத்துல வந்து நாங்கள் அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்கிறோம். ரெண்டாவது, பணியாட்களை முடிஞ்ச வரைக்கும் டேலண்ட்டை வெளியே விட்டுறக்கூடாது. இப்போ எங்கிட்ட இருக்கிற வந்து சீனியர் பொசிஷனில் இருக்கிற இப்போ 6000 பேர் இருக்காங்கன்னா எல்லா ஃபேக்ட்ரியோட ஹெச்ஓடிஸும் எங்ககிட்ட குறைஞ்சது ஒரு 15 வருஷம் 20 வருஷம் எங்ககிட்ட இருந்தவங்க இப்போ வந்து தலைமை பொறுப்பில் இருக்காங்க. இது வந்து அவங்க தான் எங்களோட பலமே. இது வந்து
அந்தந்த காலகட்டத்தில் நிறுவனம் வளர வளர அவங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஒரு 8வது 9வது படித்த பையன் 20 வருஷம் அனுபவத்தில் இன்னைக்கு வந்து ஒரு ஜெர்மன் என்ஜினியருக்கு ட்ரைனிங் எடுக்கிற அளவுக்கு வந்து இவர் டேலண்ட்டை வளர்த்திருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து ஒரு பெருமையாக மகிழ்வான ஒரு விஷயமா இங்கே பதிவு பண்ணுறேன். இங்கே வந்து திறமைக்கு வந்து அறிவு தான் முக்கியமோ ஒழிய படிப்பு வேணும், பட் வந்து அந்த அகடமிக்ஸ் மட்டும், அந்த படிப்பு மட்டுமே வாழ்க்கை அல்ல அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக பல கட்டங்களில் உணர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் ஒரு பதிவை இங்கே பண்ணணும். 3வது, நம்மளோட ஒரு தொழிலை 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வரும்போது வங்கி ஆளர்களோட உதவி, பேங்க்ஸ் வந்து ஒரு காலகட்டத்திலையும் நம்ம எவ்வளவு ஓப்பனாக பேங்க்ல வந்து நம்ம பொசிஷனை போய் சொல்லி இந்த இடத்துல எனக்கு இது லோன் வேணும், நான் அல்லது இந்த வருஷம் நான் இப்படி ப்ராஃபிட் எதிர்பார்த்தேன், பட் நான் நினச்ச லாபமாக வரல, அடுத்த வருஷம் கண்டிப்பாக பண்ணிடுவேன் அப்படிங்கிறத அந்த பேங்க்கரை வந்து உள்ளபடி நம்ம ஷேரிங் பண்ணி ஒரு திறந்த புத்தகமாக வியாபாரத்தையும் நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டையும் வச்சிருக்கும் போது அவங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படிங்கிறதையும், இந்த 31 வருடத்தில் ஒரு 2 முறை கடினமான லாசஸ் நடுவில் ஃபேஸ் பண்ணோம், பெரிய பொருளாதார நெருக்கடியும் நடுவில் வந்துச்சு. அந்த டைம்லலாம் வந்து பேங்க் பெரிய உதவியாக இருந்தாங்க. ஸோ அதனால் வியாபாரங்கிறது ஏற்றத்தாழ்வு இருக்கிறது தான். அந்த இடத்துக்கு வந்து நம்மளோட சேமிப்பும், அந்த சேமிப்பு கேஷாகவே இருக்கணுங்கிறது இல்லை, அது ஒரு இடமா கூட இருக்கலாம். அந்த நேரத்தில் வந்து நம்ம சேர்த்து வச்ச சில சேமிப்பும் பேங்க்கில் சேர்த்து வச்சிருக்கிற குட்வில்லும் அந்த இடத்துல நமக்கு நிச்சயம் உதவும் அப்படிங்கிறதும் எங்களோட அனுபவத்தை இங்கே நம்ம சொந்தத்துக்கிட்ட பகிர்ந்துக்கணுங்கிறத விரும்புகிறேன். நிறைவாக பேங்கர் அளவுக்கே ரொம்ப முக்கியமான சப்போர்ட் பிஸ்னஸில் கொடுக்கறது நம்மளோட சப்ளையர்ஸ், நம்மளோட வெண்டர்ஸு. அவங்க வந்து வியாபாரம் வளர வளர அவங்களோட உறவும் அவங்களோட புரிதலும், எங்களோட நிறுவனத்தில் இந்த டெபிட் நோட் அப்படிங்கிற ஒரு கல்ச்சரே எங்களோட நிறுவனத்தில் இல்லை. ஒரு பில் வந்தால் அந்த பில் தொகைக்கு அப்படியே அந்த முழுசாக, அதாவது அரசாங்கத்தோட டிடிஎஸ், இப்போ அந்த டேக்ஸ் ரிடக்ஷன் அட் சோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அந்த வரி பிடித்தம் போக மிச்சம் இருக்கிற தொகையை அப்படியே பில் டு பில் கொடுக்கணுங்கிறத தான் ஒரு கொள்கையாக வச்சுருக்கோம். சின்ன சின்ன குறைகளை காமிச்சு குற்றங்களை கண்டுபிடிச்சி அதுக்கு டெபிட் போடுற ஒரு கலாச்சாரம் எங்ககிட்ட ஆரம்பத்திலிருந்தே இல்லை. அப்படி அதை மீறி ஏதாவது குறைகள் இருந்து, அதை மீறி ஏதாவது குவாலிட்டியில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்களே வந்து நாங்கள் பில்லை மாற்றி கொடுக்க சொல்லிடுவோம். நாங்கள் வந்து டெபிட் போடுறங்கிறது ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த எப்படி வந்து ஒரு பேங்கர் நமக்கு தொழிலில் முக்கியமோ, அந்த பேங்கர் அளவுக்கு நம்மளோட சப்ளையரும் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் இங்கே உணர்ந்திருக்கிறோம். இப்போ குடும்ப உறுப்பினர்கள், நீங்கள் கூட்டு குடும்பம் தொழில்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி, பேதங்கள் இல்லாமல் இல்லை. அதை எவ்வளவு தூரம் வந்து விட்டு கொடுத்து போகிறோமோ அவ்வளவு தூரம் வந்து நம்மளோட சக்ஸஸும் இருக்குது அப்படிங்கிறதையும் நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இப்போ அதுதான் வந்து எவ்வளவு தூரம் வந்து ஃபேமிலிக்குள்ள சின்ன சின்ன பேதங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டா சமுதாயத்தில் வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வந்து தலை நிமிர்ந்து நிற்க முடியும். நம்ம வந்து குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள
சின்ன சின்ன ஈகோவை வந்து நம்ம பெருசு பண்ணும்போது வெளியே வந்து நம்ம தோல்வி அடைஞ்சவரா மாறுறதுக்கு வாய்ப்புகள், சூழ்நிலைகள் நிறைய உருவாயிருங்கிறதையும் அனுபவபூர்வமாக உணர்ந்துருக்கிறோம். நிறைவாக வந்து தொழிலில் நான் எப்பவும் சொல்கிறது, 5 விரல் வந்து வாடிக்கையாளர் மேலே வச்சுருந்தா 5 விரல் ஃபேக்ட்ரி மேலே வச்சுருக்கணும். அதாவது ஒரு கை வந்து கஸ்டமர்கிட்ட இருக்கணும், 5 விரல், இனி ஒரு கையில் வந்து 5 விரல் வந்து ஃபேக்ட்ரியில் இருக்கணும். இது ரெண்டுமே இங்கே இந்த பக்கம் வந்து குவாலிட்டியும் ப்ரொடக்டிவிட்டியும் முக்கியம். அதே மாதிரி அந்த சைடு வந்து கஸ்டமர் சர்வீஸும் அவங்களுக்கு என்ன வேணும், அடுத்தது எப்படி எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்கங்கிற ஃபீட்பேக்கும் முக்கியம். இந்த ரெண்டையும் தினம் 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 பார்த்துடுறோம். எங்களோட மந்திரமே வந்து கிளாசிக் போலோட மந்திரமே யூரோப்பியன் டிசைன் அண்ட் குவாலிட்டி அட் இந்தியன் ப்ரைஸ். இதுதாங்க. இப்போ வந்து ஐரோப்பிய சந்தையில் நிறைய யூரோப் பையர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணுறதுனால அவங்களோட இந்த வருஷம் என்ன டிசைனோ அதுதான் வந்து இந்தியாவில் அடுத்த வருஷம் ஃபேஷனாக வரும். ஸோ நாங்கள் எக்ஸ்போர்ட்டில் இருந்துட்டு டொமஸ்டிக்கில் பிராண்ட் வச்சுருக்கிறதுனால அந்த டிசைனும் ஃபேஷனும் ஒரு வருஷம் முன்னாடியே இங்கே லான்ச் பண்ண முடியுது. ஒரு சீக்ரெட் வந்து எப்படி வெற்றி நமக்கு கிடைச்சிது அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் சொல்லணும்னா, எல்லா பிராண்டுமே விளம்பரத்துக்குன்னு ஒரு பெரிய பட்ஜெட் ஒதுக்குவாங்க. அதனால என்னாலும் அந்த விளம்பர காசையும் சேர்த்து கஸ்டமர் தலையில தான் வைக்கணும். அதனால என்னன்னா பிராண்ட் காஸ்ட்லி ஆயிரும். நாங்கள் விளம்பரத்தை கொஞ்சமாக பண்ணிட்டு அந்த விளம்பரத்தோட தொகையை விலையில குறைச்சி கொடுத்துட்றோம். அதனால வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி எட் லோயர் ப்ரைஸ் அப்படிங்கிறதுனால அந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணும்போது ப்ராடக்டோட லைஃப் 5 வருஷம் 8 வருஷம் 9 வருஷம் ஒரு சட்டையோ பேண்ட்டோ உழைக்கிறதுனால திரும்ப திரும்ப வாடிக்கையாளர் வந்து ரிப்பீட் கஸ்டமர்ஸ் நிறைய இருக்காங்க. அது வந்து நம்மளோட தொழிலை வளர்த்திட்டு வந்திருக்கு. குறைஞ்ச விளம்பர செலவுலையும் அதிக வருவாய்க்கு இதுதான் காரணம். இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் ஷோரூம் வச்சுருக்கீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் ஷோரூம் இருக்குது. கோவை மெடிக்கல் விசிட் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோவை மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் வந்து கேஃபிடேரியா பக்கத்தில் ஷோரூம் இருக்குது. நான் வந்து ஆஸ்பத்திரியில் முதல்ல வைக்கணுன்னா வந்து நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனால் ஐயா கேஎம்சிஹெச் சேர்மன் நல்லா பழனிசாமி ஐயா வந்து கிளாசிக் போலோ தான் வச்சாகணும், இதுதான் இடம், நீங்கள் இந்த கடை ஓப்பன் பண்ணுறீங்கன்னு கட்டளை இட்டுட்டாரு உரிமையோட. எனக்கு பயம், ஏன்னா அங்கே உடம்பு சரியில்லைன்னு நோயாளி சீக்காளி வர இடத்துல நம்ம போய் கடையை வச்சுட்டு துணி வாங்குங்கன்னு சொல்கிறது ரொம்ப சங்கடமான விஷயமா இருக்குமேனு. இருந்தாலும் அவர் உத்தரவு போட்டுட்டாரு, மறுக்க முடியலன்னு கடை திறந்தோம். நிறைய டாக்டர் கிளையன்ஸு. அது இல்லாமல் அங்கே வந்து இன்பேஷன்ஸு, மருத்துவமனையில் 2 நாள் 3 நாள் தங்கி வர்றவங்களுக்கு போர் அடிக்கும். எவ்வளோ நேரம் தான் வந்து பேஷண்ட்டோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது. கீழே ஒரு வாக்கு வருவாங்க, சும்மா பிடிச்சது 2 சட்டை எடுத்துகிட்டு போகிறோன்னு. இது ஒரு வியாபாரம். இது மாதிரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பிளென்டி. வாய்ப்புகள் சுற்றி சுற்றி குவிஞ்சு கிடக்கு. எனக்கு நான் ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம் வந்து YW கிம் எழுதின ஆல் ரோட்ஸ் ஆர் பேவ்டு வித் கோல்டன் ஸ்டோன்ஸ் அப்படின்னு. இது ஒரு பழைய புத்தகம். இவர் வந்து கொரியாவில் வந்து இந்த தேவு மோட்டார்ஸ் கம்பெனியோட சேர்மன் எழுதின புத்தகம் ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு அகதியா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போர் டைம்ல வந்தவர் எப்படி வந்து அந்த நாட்டோட ஒரு மிகப்பெரிய கம்பெனிக்கு உரிமையாளராக தலைவரானார்ன்ற ஒரு கதை. இந்தியாவிலையும் நம்ம ஆசிய நாடுகளிலும் நிறைய வாய்ப்பு அந்த மாதிரி இருக்கு. ஆனால் ஒரு ரூட்டை பிடிச்சு அதை தொடர்ந்து திரும்ப 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 அதை தொய்வில்லாமல் நம்ம அதை நடத்தி கொண்டு போகும்போது அந்த வாய்ப்புகள் இங்கேயும் இருக்கு அப்படிங்கிற ஒரு பதிவையும் நான் இந்த இடத்துல சொந்தங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இப்போ இந்தியா இல்லாமல் சிங்கப்பூரில் முஸ்தஃபாவில் எங்கள் ப்ராடக்ட் ஷாப்பில் இருக்குது. துபாயில் வந்து யூஏஇ எல்லாம் என்டையர் யூஏஇ கண்ட்ரீஸில்
லுல்லு மாலில் எல்லாத்துலேயும் கிளாசிக் போலோ ப்ராடக்ட் இருக்குது. லுல்லுவில் எங்கள் பேர்லேயும் இருக்கும், அவங்களோட 2 பிராண்டுக்கும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம் இதே டிசைனை. இனி வர்ற காலகட்டங்களில் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லா கண்ட்ரிலையும் ஒரு கண்ட்ரியாக லான்ச் பண்ணலாம்ங்கிற ஒரு நோக்கத்துலையும் இருக்கும். இதெல்லாம் வந்து தொழிலை பற்றின விஷயங்கள். இப்போ சமுதாய பணி பற்றியும் சொல்லணும். வள்ளுவர் அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்காரு, ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திருன்னு சொல்லி. அதனோட பொருள் என்னன்னா, நம்மளோட செல்வம் வந்து மக்களுக்கு பயன்படும் வகையில் வந்து நம்ம செலவழிக்கிறது வந்து ஒரு ஊருக்கு நடுவில் இருக்கிற குளம் நிறைய தண்ணி இருந்ததுன்னா அது எப்படி எல்லாரும் எடுத்து ஊரே வாங்களோ அது மாதிரி அப்படின்ட்டு. அதனால நம்ம தொழிலில் ஒரு பெரிய செல்வம் ஈட்டுறோம்னா நம்ம சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு நம்ம நிச்சயமா வந்து பங்களிக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்புறதுன்னு 2001ஆம் ஆண்டுலேருந்து ஆகஸ்ட் 5, 2001 இன்னைக்கு சமூக சேவையில் சின்ன அளவு பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் சக்திக்கு அளவு பண்ணிட்டு இருக்கோம். மிகைப்படுத்தி எல்லாம் சொல்கிற அளவுக்கு இன்னும் பெருசாக வளரலை. 2001லேருந்து மரம் வளர்த்துட்டு இருக்கோம். மரம் நடுறதில்லை, நான் எப்பவுமே மரம் நட்டன்னு சொல்ல மாட்டேன், மரம் வளர்த்து இருக்கோம். 2001 ராஜசேகர் அது மாதிரி குளத்துக்கு 2005 இன்னி வரைக்கும் அந்த குளம் ரம்பி வழியுது. 1200 அடி போர் போட்டாலும் இருந்தது. இப்போ 150-200 அடியில் வந்து போதுமான தண்ணி எங்களை எல்லாருக்கும் கிடைக்கிது. ஒரு 10 கிலோமீட்டர் சுத்தளவில் எல்லாருக்கும் தண்ணி கிடைக்கிது. ரொம்ப மனநிறைவான ஒரு விஷயம். ரெண்டாவது, எங்கள் பகுதியில் இடுவம்பாளையம்ல வந்து அரசு பள்ளி குழந்தைகள்லாம் வந்து மரத்தடியை படிச்சுட்டு இருந்தாங்க. என்னடா டாலர் சிட்டின்னு பீத்திக்கிறோம், ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் வந்து மரத்தடி பிள்ளைகள் படிக்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம். அதில் வந்து நண்பர்கள் மூலமாக வந்து ஒரு முயற்சி எடுத்து இவங்க அதனால வந்து அவங்க 10 ஏக்கர் இடம் வந்து சென்னை சில்க்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. வெற்றி அமைப்பு மூலமாக அதில் வந்து 30 வகுப்பறைகள், கழிப்பறைகள், ஒரு 3000 குழந்தைகளுக்கு உண்டான டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், இன்னைக்கும் ஒரு ப்ரைவேட் கான்வென்ட் அளவுக்கு அந்த கேம்பஸ் வந்து கிட்டத்தட்ட 13 வருஷம் இன்னைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். 3100 குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க. ஒரு பெரிய மனநிறைவான பணி. எவ்வளவு கோடி ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சாலும் வச்சிருந்தாலும் அந்த குழந்தைகளை போய் பார்த்து 3100 குட் மார்னிங், 3100 குட் ஆஃப்டர்நூன் அந்த குழந்தைகளோட மகிழ்ச்சி பார்க்கும்போது அதில் வர்ற சந்தோஷம் எதுக்கும் ஈடாகாது. இது வந்து 2வது பணி. 2010ஆம் வருடம் திருப்பூரில் வீரராக பெருமாள் கோயில்னு வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. அதனோட திருப்பணிக்குழு செயலராக தமிழக அரசு என்னை நியமித்தாங்க. ஒரு 3 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ரூபாய் ஊரே எல்லாம் சேர்ந்து வசூல் பண்ணி ரொம்ப அழகாக 2014ஆம் வருடம் வந்து பெருமாள் கோயில் கும்பாபிஷேகமும், அதுக்கு அடுத்த வருஷம் 2015ஆம் வருஷம் வந்து சிவன் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது. ஸோ என்னோட வயசுக்கு 2 கும்பாபிஷேகங்களை திருப்பூர் மாநகரோட பிரதான கோயில் 2 பிரதான கோயிலோட கும்பாபிஷேகத்தை அந்த கலசத்து பக்கத்தில் இருந்து தரிசிக்கிற பாக்கியமும் எனக்கு என்னோட சின்ன வயசில் கிடைச்சது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியும் பதிவு பண்ணிட்டு 2015ஆம் வருஷம் கலாமையா இறந்தப்போ நம்ம எல்லாரும் நேசித்த ஒரு மாபெரும் தலைவர், நம்ம வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்ட மாதிரி ஒரு சோகம்.
கலாம் ஐயா வந்து எனக்கு ஃப்ளெக்ஸ் வை, பேனர் வை, போஸ்ட் வை அப்படி வந்து அவர் சொன்னதில்ல. அவர் எப்பவுமே வந்து உருப்படியாக ஏதாவது செய்யணும்னு தான் அவர் சொல்லுவார். அதனால் அவர் நினைவாக 1,00,000 மரத்தை நட்டு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் தான் வனத்துக்குள் திருப்பூர்னு ஒரு திட்டம் துவங்கணும். அந்த 1,00,000 மரம் வளர்க்கணும் அப்படின்றது வந்து இன்னைக்கு இலக்கெல்லாம் தாண்டி சற்றேறக்குறைய 12 லட்சம் மரங்களை நோக்கி பயணப்பட்டு இருக்கோம். இதுக்கு திருப்பூர் தொழிலதிபர்கள் எல்லாரும் எங்களோட இருக்காங்க. இது வெற்றி அமைப்புன்ற ஒரு NGO மூலமா அது நடக்குது. எப்படி வந்து நான் முன்பகுதி வந்து தொழிலை பற்றி சொன்னனோ, முக்கால் பாகம் நான் கிளாசிக் போலோ பற்றி சொன்னனோ, கடைசி கால் பாகம் என்னோட சமுதாய பணியையும் சொல்லியிருக்கேன். இது எதுக்குன்னா, பல நண்பர்களுக்கு நான் பண்ணுற பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப சின்னோண்டுங்க. என்னோட பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் நம்ம சமுதாயத்தில் நம்மளோட சொந்தங்களில் இருக்காங்க. இன்னும் நிறைய அவங்க சம்பாதிக்கிறதோட இந்த சமூக பணியிலும் பங்கெடுத்துட்டாங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு போற ஒரு மிகப்பெரிய சொத்து என்னவா இருக்கும்னா, நான் ஸ்கூலுக்கு போகும்போது சைக்கிள்ல வந்து பள்ளி போகும்போது நொய்யலாத்துல கால்வர், எங்க ஊர்ல எல்லாம் பக்கத்து வீடு தான். நொய்யல் காலையில ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை நொய்யலாத்துல வந்து துவைக்க முடியும்னா அன்னைக்கு ஆறு எவ்வளவு சுத்தமா இருந்திருக்கணும். இன்றைக்கு காவிரி ஆத்திலேயே அந்த சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு வேதனையான விஷயம். இதுக்கு நம்ம தலைமுறை, அதாவது 40 வயசு தாண்டினவங்க எத்தனை பேர் இந்த காணொலியில் இணைஞ்சிருக்காங்களோ நம்ம எல்லாரும் காரணம். அப்ப இது நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு போற, நம்மளோட பையன் பொண்ணுக்கோ நம்மளோட பேரன் பேத்திக்கோ கொடுத்துட்டு போற மிகப்பெரிய சொத்து என்னவா இருக்கும்னா, நம்ம தாத்தாவும் நம்ம அப்பாவும் நமக்கு கொடுத்த இயற்கை செல்வங்களை நிறைய கெடுத்துட்டோம். இதை திருப்பி முடிஞ்ச வரைக்கும் மீட்டு நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம பேர குழந்தைகளுக்கு அது கொடுத்துட்டு போற பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன பதவியும் இந்த இடத்துல வச்சுட்டு, இந்த ஒரு அருமையான வாய்ப்பை இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 160 பேர் இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. தமிழகம் மட்டுமில்லை, பல வெளிநாடுகள்ல இருந்தும் இணைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த KBN குளோபல் குழும நண்பர்களுக்கு, குறிப்பாக திரு பழனியப்பன் மாரப்பன் சகோதரருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடமாக தொடர்புல இருக்கோம். கூர்ந்து கவனிச்சுட்டு வர்றேன். இவங்களோட எதுக்காக செய்கிறாங்க, மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வருஷமாக கவனிச்சுட்டு வர்றேன். சர்வீஸ் டு தி கோர், அதாவது தினம் வந்து குரூப்பில் உங்கள் வியாபாரத்தை பற்றி போடுங்க, உங்களோட தொழிலை பற்றி போடுங்க, தொழிலை பெருசு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களோ இல்லையா, இதில் சகோதரர் இவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு நான் யோசித்தேன். இவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டுன்னு கேட்டேன். இது வரைக்கும் தன்னலமில்லா சேவை, நம்ம KBN குழுமம் ஆர்கனைசர் எல்லாருக்கும் வந்து தன்னலமில்லாத ஒரு சேவையை, மிகப்பெரிய தொண்டு இவங்க ஆற்றிட்டு இருக்காங்க. இந்த குழுமம் எல்லாருக்கும், அவங்களோட குடும்பத்தார் எல்லாரும் வாழ்வாங்க வாழ, எல்லா நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிட்டு, ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த உங்க எல்லாருக்கும், பொறுமையாக கேட்ட உங்க எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். என்ன ஏதாவது விஷயங்களுக்காக தொடர்பு கொள்ளணும்னா என்னோட மின்னஞ்சல்ல தொடர்பு கொள்ளலாம். அது இப்போ சேட் பாக்ஸில் இப்போ நான் என்னோட மெயில் ஐடி இப்போ நான் போட்டுடுறேன். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. மிகவும் அருமையான ஒரு அமைதியான மற்றும் ஒரு எழுச்சி மிக்க ஒரு உரை, சிறப்புரை என்றே சொல்ல வேண்டும். சொந்தங்களுக்கு மிகவும் பயனுள்ள பல தகவல்களை மிகவும் யதார்த்தமான முறையில் அவருடைய வெற்றி பாதையை எவ்வாறு நாமும் பயணித்து நம் தொழிலிலும் வெற்றி பாதையில் கொண்டு செல்லலாம் என்பதை அழுத்தம் திருத்தமாக நமக்கு இன்றைய சிறப்பு விருந்தினர் தெரிவித்துள்ளார். சொந்தங்களே,
கொங்கு மண்ணின் மைந்தர் நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கும் விதமாக ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குமாறு, ஒரு புதிய பிராண்டை உருவாக்கி அதன் மூலம் ஒரு வெற்றி பயணத்தை எவ்வாறு மேற்கொண்டார் என்று நமக்கு ஒரு தகவல்களை நமக்கு பரிமாறியுள்ளார். நிறைய சொந்தங்கள் இன்று கேள்விகள் கேட்டுள்ளனர். அந்த கேள்விகளை இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு ஒவ்வொன்றாக நாங்கள் விளக்கங்களுக்காக கேட்க கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் சார்பாக இங்கு உங்களுடைய விளக்கங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றோம். முதல் கேள்வி, எவ்வாறு ஒரு புதிய பிராண்டை உருவாக்கி வெற்றிகரமான ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வது, அதற்கு உங்களுடைய கைடன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சொல்லலாங்க. உங்களோட ப்ராடக்ட் அல்லது உங்களோட சர்வீஸ்ல ஒரு புதுமை இருக்கும்போது ஒரு வாவ் ஃபேக்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஏதோ ஒரு விஷயத்த வித்தியாசமா பண்ணினீங்கன்னா நிச்சயமா இன்னும் 100 பிராண்ட் இல்லை, இன்னும் 1000 பிராண்டுக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எல்லாரும் சரவணபவன், ஆரியபவன் நாங்கள் நல்ல சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் ஸ்விக்கி, ஜொமேட்டோன்னு ஒருத்தன் வந்தான். அந்த சாப்பாடு இவனுக்கு கிச்சன் கிடையாது, ஆனால் நான் அந்த உணவை நான் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படின்ற ஒரு சர்வீஸை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அந்த நிறுவனங்களோட மதிப்பு, வேல்யூவேஷன் ஆஃப் தோஸ் கம்பெனிஸ் இன்னைக்கு யாரு சமைச்சு கொடுப்பாங்களோ, யாரு அவ்வளவு பேர் உணவு கொடுப்பானோ அவனை விட இந்த எடுத்துட்டு போய் கொடுக்குற டெலிவரி பாயோட கம்பெனியோட வேல்யூவேஷன் 10,000 கோடி. அதனால உங்களோட பிராண்ட் நீங்க உருவாக்கி கொண்டு வர்றதுக்கு இன்னைக்கு ப்ராடக்டை விட ஐடியாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். வித்தியாசமா செய்யுங்க, ஆணித்தரமா அது ஜெயிக்கணும். அது நம்மளோட வாடிக்கையாளருக்கு ஏதோ ஒரு விதத்துல அது அவங்களோட சௌகரியத்தை கொடுக்கணும். இன்னொரு உதாரணம் சொல்றேன். இந்த வாவ் ஃபேக்டர் இருக்கணும்ன்றதுல முன்னாடி டாக்ஸி எடுத்துட்டு போகணுங்கிறது ஒரு பெரிய காஸ்ட். ஊபரும் ஓலாவும் வந்தாங்க, எல்லாமே ஆப் ட்ரிவனு. நீங்க இன்னைக்கு பெருநகரங்கள்ல சொந்தமா கார் வச்சிருக்கிறத விட ஒரு 50 ரூபா 30 ரூபாயில ஆட்டோ ரிக்ஷாவை விட கம்மி காஸ்ட்ல இன்னைக்கு டிராவல் பண்ண முடியுது. அது மாதிரி சொந்தமா பிராண்ட் ஆரம்பிக்கிறதுல உங்க பொருள் ஒரு சின்ன கம்ஃபர்ட்டை கொடுக்கணும். இன்னொரு உதாரணம் சொல்றேன். சில வருடங்களுக்கு முன்னாடி லெகின்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் பெண்களுக்கு, சுடிதார் அணிகிற பெண்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பேண்டா உருவாச்சு. இன்னைக்கு ஒரு 4-5 கம்பெனி திருப்பூர்ல இந்த லெகின்ஸ் மட்டுமே நம்பி இருக்காங்க. அதனால நிச்சயமா பிராண்ட் ஆரம்பிச்சா நல்லா வரலாம். அப்பேரல்ல நம்ம குறிப்பா கொங்கு மண்டலம் நான் சொல்லும்போது ஈரோடு, சேலம், கரூர், நாமக்கல், திருச்செங்கோடு எல்லாமே, பள்ளிப்பாளையம் எல்லாமே எல்லாரும் டெக்ஸ்டைல் இருக்கும். நிறைய துணிகள் இங்கே தான் தயாராகுது உலகத்துக்கே. அது கேப் ஆகட்டும், போலோ ரால்ஃப் லாரன் ஆகட்டும், துணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா கடைசியில் நம்மளோட சேலம்ல தயாராகிற துணி தான் எக்ஸ்போர்ட்டருக்கு போகுது. நிச்சயமா நம்ம செய்யற வேலையை கொஞ்சம் மாற்றி செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. நன்றி. மிக்க நன்றி. அடுத்த கேள்வி, அதாவது நம்மளுடைய தொழிலில் தொழிலாளர்களை நம்ம ரீட்டைன் பண்ணணும், அதாவது அட்ரிஷன் ரேட்டை குறைச்சு நம்ம தொழிலாளர்களை எப்படி ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு ஊதியத்தை தவிர நம்ம வேறு விதமான என்னென்ன சலுகைகளோ அல்லது அவர்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் விதமாக நம்ம வைத்து நம்ம தொழிலாளர்களை ரீட்டைன் பண்றது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. 100% அட்ரிஷனை நிறுத்தணுமா, ரீட்டைன் பண்ணணும்னா அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நிச்சயமா ஒரு 10%, 15% அட்ரிஷன் இருந்தே தீரும். ஏன்னா அதை தவிர்க்க முடியாது. அவங்களோட குடும்ப சூழ்நிலை, அவங்களோட டிராவல் பண்ற தூரம், அவங்களோட வைஃப் சொல்றான், அப்பா சொல்றான், அண்ணன் சொல்றான், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஆனா வருஷம்
நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ஸ் எடுத்து எப்பவுமே செகண்ட் இன் கமாண்டை நம்ம வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் எங்கள் நிறுவனத்தில் நாங்கள் என்ன என்கரேஜ் பண்ணுறோன்னா, நீ வந்து கூண்டு கிளியா காலம் போகிறான் இங்கே ஜாயின் பண்ணி இங்கேயே ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிறத வந்து நினைக்காத. திறமைகளை வளர்த்துக்கோ. நீ வந்து சொந்தமாக தொழில் பண்ண முடியும்னா, நான் எப்படி 3000 ரூபா சம்பளத்தில் ஆரம்பித்து இன்னைக்கு வந்து 700 கோடி ரூபாய் கம்பெனிக்கு வந்து நிர்வாக மேலாளராக இருக்கிறனோ, எங்களோட நிறுவன தலைவர் திரு கோபாலகிருஷ்ணன், என்னோட எல்டர் பிரதர், அவர் எப்படி இன்னைக்கு வந்து இன்னைக்கு உயர்ந்திருக்கிறாரோ அது மாதிரி நீங்களும் உயரணும் அப்படிங்கிறத ஒரு மீட்டிங்லையும் எங்களோட ஹெச்ஓடி மீட்டிங்ஸில் சொல்கிறோம். நீ போகாதன்னு ஒருத்தன் இழுத்து பிடிச்சா அவன் முதல்ல கிளம்புறன்ட்டு தான் துடிப்பான். அதனால திறமையை வளர்த்திட்டியா, நீ போய் தனியாக என்னை விட நல்லா பண்ண முடியும் நினைக்கிறா, காட் பிளஸ் யூ, நீங்கள் தாராளமாக போய் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் எல்லா இடத்துலையும் செகண்ட் இன் கமாண்டு வருஷம் பாலிடெக்னிக்ஸில் ஐடிஐயில் என்ஜினியரிங் காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூவில் எடுத்து புது டேலண்ட்ஸை உள்ளே கொண்டு வந்துட்டே இருக்கிறதுனால மட்டும்தான் நிறுவனம் வெற்றிகரமாக வளர முடியுங்கிறது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், தனிப்பட்ட நம்பிக்கை. மிக்க நன்றி. ஒரு உண்மையான ஒரு விஷயம் நீங்க சொன்னது. நிறைய தொழில்கள் வெற்றிகரமான பாதைக்கு செல்ல முடியாததுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா செகண்ட் லைன் கமாண்ட், அதாவது செகண்ட் லெவல் லீடர்ஷிப்னு சொல்லுவாங்க. அதை இல்லாததுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான தோல்விக்கான ஒரு காரணம்ங்கிறத தெளிவாக நம் சொந்தங்களுக்கு புரிய வைத்ததற்கு இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு நம் சொந்தங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து, அடுத்த கேள்வி, இன்றைய இளைய சமுதாயத்தினர், அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரூனர்ஸ், புதிதாக தொழில் செய்ய எத்தனிக்கும் புதிய தொழில் முனைவோர்களுக்கு உங்களுடைய இந்த கோவிட் காலத்துக்கு பிற்பாடு உள்ள பல சந்தர்ப்பங்கள், பல சூழ்நிலைகள் தொழிலுக்கு சாதகமாக இல்லாத ஒரு சூழ்நிலையில இந்த புதிதாக தொழில் முனைவோர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு உங்களுடைய கைடன்ஸ் ஃபேக்டர் ஆர் உங்களுடைய ஒரு மந்த்ராஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேலஞ்சஸ், காம்படிஷன். நம்ம பிறக்கும் போதே நம்ம நல்ல ஆஸ்பத்திரியில் அந்த விஐபி டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டும் நமக்கு நல்ல ரூமும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல துவங்குற போட்டி. நம்ம இறந்ததுக்கப்புறம் கிரமட்டோரியத்தில் எனக்கு காலையில் 8 மணிக்கு எனக்கு டைம் ஸ்லாட் வேணும்னு மனுஷனை எரிக்கிற வரைக்கும் அங்கே அப்பாயின்மெண்ட்டு அங்கேயும் இருக்குது. ஸோ பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் எல்லா இடத்துலையுமே போட்டி இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஒரு போட்டியிலையும் நம்ம வந்து அதை தாக்கு பிடிச்சி சஸ்டெயின் ஆகி வளர்ந்தே தீரணும். அப்போ தான் இப்போ நீங்கள் தனி மனிதன் இல்லை. இப்போ உங்களை நம்பி 6000 குடும்பம் இருக்குன்னா அதில் தோண்டு போகிறதுல அர்த்தம் இல்லை. இனி வர்ற காலகட்டங்களில் வந்து இப்போ வந்ததே என்னோட பார்வையில் பயோவார் தான். கோவிட் அப்படிங்கிறது யாரோ யாரையோ ஒழிக்கிறதுக்காக இல்லை யாரோ பொருளாதாரத்தில் வல்லரசு ஆகிறதுக்காக பண்ண ஒரு உயிராயுதம் தான் இப்போ வந்த கோவிட்-1. இப்போ நம்ம கடந்து வந்துட்டு இருக்கிற கோவிட்-2, கோவிட்-3 வரும்னு சொல்லி ரொம்ப பயமுறுத்துனாங்க. இப்போ தடுப்பூசிகள் போகிற வேகத்தை பார்த்தா கோவிட்-3 இல்லாமல் கடந்துருவோன்னு தோணுது. பட் வென் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வேங்க. இது வந்து நான் முதல்லயே சொன்னது தான். ஒரு சின்ன ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி தொழிலை வச்சு சேமிப்பு எங்கேயோ ஒரு இடத்துல பணமாகவோ பொருளாகவோ இடமாகவோ பேங்க்ல டெபாசிட் ஆகவோ வச்சிருந்தால் நம்ம இதில் எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சிடலாம். இது எதுவுமே வைக்கலையா, ஒரு நல்ல குட்வில்லை வச்சிருந்தா நம்மளோட சப்ளையர் காப்பாற்றி விடுவாங்க, நம்மளோட பேங்க் காப்பாற்றி விடுவாங்க. ஸோ நிச்சயமாக இது மாதிரி பல சோதனைகளை நம்ம கடந்து வர முடியும். இந்த கோவிட் வந்து நம்ம ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு சொல்லி 100 வருஷம் முன்னாடியே நம்ம இந்திய நாடு உலக நாடுகள் பார்த்த விஷயம்தான். அதனால நிச்சயமாக நம்மளால் இதையும் கடந்து வர முடியுங்க. மிக்க நன்றிங்க, தெளிவான ஒரு விளக்கங்கள் கொடுத்ததற்கு. அடுத்த ஒரு கேள்வி, வெளிநாட்டு வர்த்தகங்களை எவ்வாறு பெறுவது அப்படின்னு ஒரு தொழில் முனைவோர் கேட்டிருக்காருங்க. இப்போ நாங்க தொழிலுக்கு வந்தப்போ 30 வருஷம் முன்னாடி நல்ல ப்ராடக்ட் கொடுத்தா போதும், அவங்க வந்து லைன் கட்டி நின்னாங்க பையர்ஸ். இப்போ சூழ்நிலை வந்து புதிதாக ஏற்றுமதி தொழிலில் நுழைஞ்சு புதிதாக ஒரு பையரை ஒரு வாணிபத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னா இன்றைய காலகட்டம் அதுக்கு உகந்ததா இல்லை.
நீங்கள் வந்து முதல்ல இந்தியாவுக்குள்ளே யாரோ ஒருத்தரை கிட்ட வியாபாரத்தை ஆரம்பித்து மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டை வந்து ஒரு 4-5 வருஷம் பண்ணி தொழிலோட சூட்சமங்கள் எல்லாம் பண்ணி ஃபேக்ட்ரி நல்லா செட் பண்ணிட்டு இப்போ இந்த காம்ப்ளைன்ஸ் ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. இவங்க வந்து எந்த ஃபாரின் பையர் வந்தாலும் உங்களோட ஃபேக்ட்ரி வந்து மினிமம் ஸ்டாண்டர்டில் இருக்கணும், இந்தியன் லாஸ் எல்லாம் அபைடு பண்ணியிருக்கணும், சர்டிஃபிகேஷன் எல்லாம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்குறதுக்கு முதல்ல கம்பெனி ஆர்டர் இருந்து கம்பெனி ஓடிட்டு இருந்தால் தான் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்க முடியும். ஆக எடுத்த உடனே ஏற்றுமதியை வச்சு துவங்க முடியாது. எக்ஸ்போர்ட்டர் யாரோ ஒருத்தருக்கு சப்ளையராக நீங்கள் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் காலம் பண்ணிட்டு அனுபவத்தை பெற்றுட்டு நம்மளோட ஃபேக்ட்ரி எல்லாம் காம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நிச்சயமாக நீங்கள் ஒரு டைரக்ட் எக்ஸ்போர்ட்டராக ஆகலாம். வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு. தெளிவான ஒரு ரோட் மேப் கொடுத்துருக்கீங்க. நிறைய சொந்தங்கள் எடுத்த உடனேயும் ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல கம்ப்ளைண்ட்ஸ் பத்தி தெரியாம அதற்குண்டான முதலீடுகள் எவ்வாறு கையாளுவதுன்னு தெரியாம நிறைய இன்னல்களை சந்தித்துள்ளனர். இன்றைய சிறப்பு விருந்தினர் தெரிவித்துள்ளது போல் வெற்றிகரமான ஒரு ஏற்றுமதியாளராக வர வேண்டுமெனில் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ஜாப் ஒர்க்கோ அல்லது ஒரு மெர்ச்சன்ட் ஆர்டரோ அந்த மாதிரி செய்து ஒரு ஏற்றுமதியாளரிடம் ஒரு 3 வருடங்கள் நீங்க செஞ்சு அதுக்கு பிறகு செய்யணும்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நம் சொந்தங்களுக்கு சரியான முறையில் இந்த கேள்விக்கான விளக்கம் கொண்டு சென்றடைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். ஏன்னா நிறைய சொந்தங்கள் இதே கேள்வியை கேட்டதுனால இதுக்கு ஒரு மறுபடியும் ஒரு ஃபீட்பேக் மாதிரி நான் கொடுக்குறேன். அடுத்தது சமுதாய பணிகள் உள்ள சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எதற்காக அப்துல் கலாம் ஐயா மேல் உங்களுக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது? 2015 அவருடைய ஒரு இயற்கையான ஒரு மரணத்திற்கு பிறகு எதற்காக நீங்கள் இந்த இயற்கை சார்ந்த ஒரு ஆர்வத்திற்கு வந்தீர்கள்? அது போல இயற்கை சார்ந்த உணவுகள் செய்து கொண்டு இருக்கின்றீர்கள்ங்கிறது அவர் தெரிஞ்சிருக்காரு. அது சம்பந்தமா ஒரு 2 நிமிடம் சொல்ல மாதிரி கேட்டிருக்காங்க. கலாம் ஐயா ஏன் பிடிக்கும் அப்படின்னு நான் விளக்க வேண்டியதில்லை. அது இணைப்பில் இருக்கிற எல்லாருக்கும், நம்மளோட குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாருக்கும் தெரியும். ஒரு தன்னலம் இல்லா ஒரு தலைவர். நாட்டுக்கு அவரெல்லாம் வந்து பிரதமராக கிடைச்சிருக்க வேண்டியவர். பட் வந்து அரசியல் இல்லாதனால அவர் ஜனாதிபதி தான் ஆனார். 2007ஆம் வருடம் வந்து ஏ லிட்டில் ட்ரீம் அப்படின்னு சொல்லி கலாம் ஐயாவோட வாழ்க்கை வரலாற்றை ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக நாங்கள் அவர் ஜனாதிபதியாக இருந்தப்பவே அவரோட வாழ்க்கை வரலாறு, அதாவது ராமேஸ்வரத்தில் பேப்பர் பாயா துவங்கி திருச்சி ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜில் அவர் படித்து யுனைடெட் நேஷன்ஸில் வந்து அவர் பேருரையாற்றின வரைக்கும் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமாக பண்ணி அவர்கிட்ட கொடுத்து ரிலீஸ் பண்ணணும். இது வந்து 2008. அவரை 3-4 தடவை வந்து அவரை சந்திச்சிருக்கிறேன். அவர் எப்பவுமே ஒரு உரையாடல்லையும் மக்களுக்கு, குறிப்பாக இளைய தலைமுறைக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அவர் எப்பவுமே பெரியவங்களை பார்த்ததில்லை, எப்பவுமே குழந்தைகளோட, காலேஜ் குழந்தைகளோட, ஸ்கூல் குழந்தைகளோட உரையாடல் தான் விரும்புவார். என்ன காரணம்னா அவர் வந்து அடிக்கடி சொல்றது ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட்ஸ் another strength and not the weakness ன்னு சொல்லுவார். இந்தியாவுக்கு எதுக்காக அணு ஆயுதம்னு கேட்டோம். அப்போ சொன்னார், நம்ம அமைதி விரும்புகிற நாடு தான்ப்பா, ஆனால் அதுக்காக வந்து நீ வந்து தயிர் சாப்பாடாக இருந்தன்னா உன்னோட எதிரி நாடுகள் உன்னை துவச்சம் பண்ணிடுவாங்க. அதனால நீ பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா உன்னிட்ட ஆயுதம் இருக்கணும். ஆயுதம் இருந்தால் நீ வந்து போருக்கு போகிறவன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னாரு. அதனால நிறைய கோட்பாடுகள் வியாபாரத்துக்கும் பொருந்தது. கலாம் ஐயா சொன்ன நிறைய விஷயங்கள் வியாபாரத்துக்கும் பொருந்தது. ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட்ஸ் another strength அப்படின்ட்டு. கலாம் ஐயா இறந்தது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை உருவாக்குச்சு. அவர் நினைவாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம்ங்கிறது வந்து 1,00,000 மரம் நட்டு வளர்க்கலாம் அப்படிங்கிறது தான் எங்களோட யோசனை. அவரோட நினைவஞ்சலியா அந்த நினைவஞ்சலி முடிச்சு 1,00,000 மரம் நட்டு முடிச்சுட்டு இவர் நன்றி சொல்லணும் இல்லைங்களா. 1,00,000 மரம் நட்டு முடிக்கும்போது கிட்டத்தட்ட அன்னைக்கு வந்து முதல் வருஷம் கொஞ்சம் செலவு கூட போயிடுச்சு. 1.25 கோடி செலவாச்சு. அந்த டொனேஷன் கொடுத்தவங்களுக்கெல்லாம் வந்து கூப்பிட்டு ஒரு நன்றி சொல்லிட்டு நிறைவு விழாவை நிறைவு செய்யும் போது அப்போ வந்து நடிகர் விவேக் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருந்தோம்.
அப்போ கேட்டார், மரம் நடுறதுக்கு எதுக்கு நிறைவு விழா? இவ்வளோ பெரியவங்க இருக்கீங்க, இவ்வளோ பெரிய மனுஷங்க இருக்கீங்க, இவ்வளோ பெரிய டீம் இருக்கு. அன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து அந்த மண்டபத்தில் ஒரு 4000 பேர் பொதுமக்கள் இருக்காங்க ஃபங்க்ஷனில். இவ்வளோ பேர் கூடியிருக்கிறீங்க ஒரு மரம் வளர்க்குறக்கு, ஏன் நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடாது? இதுக்கு எதுக்கு நிறைவு விழான்னு ஒரு கேள்வியை நடிகர் விவேக் வச்சார். அப்போ மேடையிலேருந்து எல்லாரும் வந்து இது தொடர்ந்து செய்யலாம் அப்படின்னு சொன்னதோட தாக்கம் தான் வருஷம் 2 லட்சம் மரம் வச்சுட்டு இருக்கோம். திருப்பூர் மாவட்டம் பூரா விவசாயிகளுக்கு நாங்களே போய் அவங்க மண் ஆய்வு பண்ணி தண்ணி ஆய்வு பண்ணி அந்த மண்ணுக்கு என்ன மரங்கள் வரும்னு பார்த்து அதை வச்சு கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் வந்து பூமி கிடைக்காதுன்னு நினச்ச காலகட்டத்தில் வருஷம் 2 லட்சம் மரம், இப்போ போகிற ஃபேஸில் போனால் இன்னும் 10 வருஷம் மரம் வைக்கிற அளவுக்கு திருப்பூர் மாவட்டத்தில் பூமிகள் இருக்குது. ஏன் இவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கும்போது விவசாயிகள் வந்து நிறைய லாஸ் வருது, எங்களுக்கு வந்து விவசாயம் பண்ணி தாக்கு பிடிக்க முடியல, அடுத்த ஜெனரேஷன் விவசாயத்துக்குள்ளே வர வேண்டாம், இவங்கெல்லாம் படித்து எங்கேயோ ஒரு மாத சம்பளத்துக்கு போயிட்டோம், இனி வந்து இவங்க கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வர்ற வருமானம் உரத்துக்கும் பூச்சி மருந்துக்கும் சரியா போயிடுது. இதை தப்பிச்சு வரணும்னா அப்போ காஞ்சி கெடுக்குது, இல்லைன்னா பேஞ்சு கெடுக்குது. இது வந்து வழக்கமாக நம்மளோட சொந்தங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுற டயலாக்கு. ஸோ இதை தாண்டி லாபம் எடுக்கணுங்கிறது ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேள்விப்பட்டிருந்தோம். அப்போ இதுக்கு ஒரு மாசத்துல வந்து குறைஞ்சது வந்து 100 விவசாயி சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது இந்த வனத்துக்குள் திருப்பூர் மூலமா. இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு தாக்கத்துல தான் தேடல் துவங்குச்சு. நம்மாழ்வார் ஐயா விட்டுட்டு போன விஷயங்கள் எல்லாம் வந்து கையில் எடுத்தோம். அதாவது உரத்துக்கோ மருந்துக்கோ செலவழிக்காம பண்ணா விவசாயிக்கு வந்து நிச்சயமா வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்றது. ஸோ அது இயற்கை வேளாண்மை, நஞ்சில்லா வேளாண்மை. அந்த நஞ்சில்லா வேளாண்மையை வந்து முதல் நம்ம ஆளுக வந்து இன்னி வரைக்கும் நம்புறதில்லை. என்ன காரணம்னா நீங்கள் பூச்சி மருந்து அடிக்காமல் உரம் போடாமல் வெள்ளாமல் வராது அப்படின்னு சொல்லிட்டு இதை பயிற்றுவிக்கிறதுக்காகத்தான் வந்து அறப்பொருள் வேளாணகம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஏக்கர் பயிற்சி பள்ளி வந்து திருப்பூரில் துவங்கணும். அதுதான் இப்போ நண்பர் கேட்ட நஞ்சில்லா உணவு எதுக்காகன்னு கேட்டது. கிட்டத்தட்ட 3 வருஷமா எங்கள் குடும்ப உறுப்பினர்கள், எங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் மருந்தடிக்காத காய்கறிகள் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். 90-95% ஏதோ ஒரு 5% பீன்ஸ் கேரட் வேணும் அப்படின்னா அது இங்கே விளையாது, அது மலையிலேருந்து ஹில்ஸ்லேருந்து வரணும். அதை தவிர 95% 90% காய்கறிகள் நஞ்சில்லா உணவு. அதே மாதிரி நாட்டு மாட்டுப்பால். நீங்கள் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் வந்தப்போ ஏட்டோ மில்கோட முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சிட்டோம். இதை தான் வந்து நம்ம ஈரோடு நம்ம உயிர் பிரபு பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே வந்து இந்த ட்ரைனிங்க்கு கொடுக்கறதுக்கு பசுமை விகடனோட இணைஞ்சிருக்கோம். தமிழகத்தின் ஆகச்சிறந்த வல்லுநர்களை வச்சு மாதம் ஒரு வகுப்பு, இது வரைக்கும் ஒரு 200 விவசாயிகளை உருவாக்கி இருக்கிறோம். கெமிக்கல் ஃபார்மிங்லேருந்து ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு. கோவிட்னால இந்த ஒரு 1.5 வருஷமாக வகுப்புகள் நடக்கலை. பட் சீக்கிரமே திருப்பவும் துவங்கலான்னு இருக்கோம். நன்றி. மிக்க ஒரு நீண்ட ஒரு பதிலாக இருந்தாலும் நிறைய சொந்தங்கள் இதே கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதை வந்து நம்ம சொந்தங்களுக்கு வந்து ஒரு இயற்கை சார்ந்த ஒரு வேளாண்மை துறையை எப்படி நம்ம கையாளுவது, இன்றைய செகண்ட் ஜெனரேஷன் யூத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனரேஷன் இசட் அப்படிங்கிற ஃபாஸ்ட் சேஞ்சிங் மாடர்னைஸ்டு ஜெனரேஷனுக்காக இந்த இயற்கை சார்ந்த ஒரு விவசாயத்தையும் இன்றைய சிறப்பு விருந்தினர் மிக தெளிவா சொல்லியிருக்காரு. கடைசியான ஒரு 3 கேள்விகள். அதாவது ராயல் கிளாசிக் குரூப்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாங்க எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும், குடும்ப உறவுகளை பற்றி நீங்க சொல்லியிருந்தீங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி. அப்படி அந்த குடும்ப உறவுகளில் உள்ள சிக்கல்களை அல்லது மனஸ்தாபங்களை எப்படி கையாளுவது, மனிதர்களை எவ்வாறு எடை போடுவது அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும், முக்கியமாக 3வது கடைசி கேள்வியாக 20 லட்சம் முதலீடு, 500 to 600 சதுரடி இடம்,
4 மணி நேரம் உழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சைசி மாடலை பத்தி நம் சொந்தங்களுக்கு தெளிவாக குறிப்பிட்டிருந்தீர்கள். 50,000 முதல் 2 லட்சம் வரை வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நம்ம ஒரு பிரான்ச்சைசி மாடல்ல ராயல் கிளாசிக் போலோ குரூப் ஆஃபர் பண்ணியிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரியான பிரான்ச்சைசி மாடல் தமிழ்நாட்டுல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கு, இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்ஸ்ல மாநிலங்கள்ல வாய்ப்புகள் இருக்கு, உலக அளவில் எந்தெந்த நாடுகளுக்கு நீங்க இந்த ராயல் கிளாசிக் போலோனுடைய கிளாசிக் போலோ டிஷர்ட்ஸ் மற்றும் உங்களுடைய இதர பிராண்டுகளை ஏற்றுமதி செய்வதற்கோ அல்லது அந்த பிரான்ச்சைசி மாடலை நம் கொங்கு ஒரு பிராண்டை வந்து உலக அளவில் கொண்டு செல்வதற்கு நிறைய சொந்தங்கள் அவங்களுடைய ஆவல்களை தெரிவித்துள்ளனர். இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 to 13 சொந்தங்கள் இதே கேள்வியை எங்களுடைய கண்ட்ரியில நாங்க வந்து பிரான்ச்சைசி மாடல் கொண்டு வரணும், என்னுடைய ஸ்டேட்ல, நான் தமிழ்நாட்டுல இல்லை, நான் வேற ஸ்டேட்ல இருக்கேன், இந்த ஸ்டேட்ல எனக்கு பிரான்ச்சைசி மாடல் கிடைக்குமா, அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய சொந்தங்கள் எங்க ஊருக்கு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விகளை கேட்டிருக்காங்க. இந்த கடைசியிலிருந்து 3வது கேள்வி, அதாவது தொழில் வாய்ப்புகள் ராயல் கிளாசிக் போலோ குரூப்ல நாங்க எங்களுடைய சொந்தங்கள் அணுகணும் அல்லது எங்களுக்கு தெரிந்தவர்கள் வர வேண்டும் என்றால் எவ்வாறு உங்களை அணுக வேண்டும், இதுதான் கேள்விங்க. என்னோட மெயில் ஐடியை சேட் பாக்ஸில் அனுப்பிச்சிருக்காங்க, ed@rcg.in. நீங்கள் வந்து ஒரு மெயில் அனுப்பலாம். எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், பணத்தை முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி கோவையில், திருப்பூரில், ஈரோடில் ஏற்கனவே முதலீடு பண்ணி தொழிலை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறவங்க கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு வாரமாவது அங்கே ட்ரைனிங் எடுத்து அவங்க வந்து எவ்வளோ பணம் போட்டாங்க, எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்கன்ட்டு அவங்கக்கிட்ட அனுபவங்களை கேட்டுட்டு அதுக்கப்புறம் முதலீடு பண்ணுங்க. இது வந்து கிளாசிக் போலோவுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற எந்த பிராண்ட் ஃப்ரான்ச்சைசியில் நீங்கள் பணம் போடுறதாக இருந்தாலும் ஏற்கனவே அந்த ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறவங்க கிட்ட 2-3 பேர்கிட்ட, ஏன்னா ஒரு லொக்கேஷன் சூப்பரான கஸ்டமர் வாக்கின்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உதாரணத்துக்கு நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே வச்சுருக்கோம், செக்யூரிட்டி ஹெல்ட் ஏரியாக்குள்ளே, ஏர்போர்ட்டில் செக்இன் முடிச்சு செக்யூரிட்டி செக்இன் முடிச்சு ஃப்ளைட் போர்டு ஆகிறதுக்கு முன்னாடி கடை இருக்குது, அங்கேயும் வச்சுருக்கோம், ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கோம், கண்ட இடத்துல வச்சுருக்கோம். பட் ஒன்னொன்றில் ஒரு அனுபவம் இருக்கும். அதனால் எங்களை எப்படி ரீச் பண்ணுறங்கிறதுக்கு என்னோட மின்னஞ்சல் கொடுத்துருக்கேன், ed@rcg.in. நீங்கள் அது மெயில் அனுப்புனீங்கன்னா, நீங்கள் எந்த ஊர், என்ன விருப்பம், உங்களோட படிப்பென்ன, பின்புலம் என்ன அனுப்பிச்சிங்கன்னா எங்களோட மார்க்கெட்டிங் டீமுக்கு அனுப்பிச்சு அவங்க உங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் பொறுமையாக 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் நல்லா ஸ்டடி பண்ணிட்டு, ஏற்கனவே ஏன்னா இது வந்து 31 வருஷம் ஆன கம்பெனி, 21 வருஷம் ஆன பிராண்டு. இப்போ ஆஸ் வி ஸ்பீக் இப்போ சேட் பாக்ஸில் அமெரிக்காவிலேருந்து திரு பாலச்சந்தர் அப்படின்றவர் வந்து ஒருத்தர் ஒரு பதிவு அனுப்பிச்சிருக்காரு. 2005 நான் யூஎஸ் போகும்போது ஒரு ப்ராடக்ட் உங்கள்கிட்ட வாங்கிட்டு வந்தேன், ஒரு ராயல் ப்ளூ ஸ்ட்ரைப்ஸு. இன்ன வரைக்கும் அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது, நான் வந்து இதை மினிமலிஸ்டிக் ஸ்பெண்டிங்கை நான் உங்கள்கிட்ட கற்றுட்டேன்னு அனுப்பிச்சிருக்காரு. இது மாதிரி வாடிக்கையாளர்களோட நன்மதிப்பு தான் நம்மளோட பலம். கோடிக்கணக்காக விளம்பரத்துக்கு செலவு பண்ணி குப்பை ப்ராடக்டை கொடுக்கறத விட விளம்பரத்துக்கு கொஞ்சமாக செலவு பண்ணி அந்த காசையும் கஸ்டமருக்கு கொடுத்துட்டா வியாபாரம் ஆட்டோமேட்டிக்காக வளரும் அப்படிங்கிறது தான் எங்களோட நம்பிக்கை. அது சரியாகவும் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த குழுவிலேயே ஒருத்தர் அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தது வந்து உள்ளார்ந்த மகிழ்ச்சி. உங்களோட கேள்விக்கு நான் சரியா பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேங்க ராஜசேகர். கண்டிப்பா சொல்லியிருக்கீங்க. அடுத்த கடைசியிலிருந்து 2வது கேள்வி, குடும்ப உறவுகளை எப்படி கையாளுவது? பல சிக்கல்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கு, வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி மனிதர்களை எடை போட்டு அந்த குடும்ப உறவுகளை சுமூகமாக, நம்ம தொழில 14 மணி நேரம் வெளியில சுத்திட்டு இருக்கும் பொழுது, தொழில் இருக்கக்கூடிய அலுவலில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, குடும்பத்துல நம்ம இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நேரத்தை எப்படி நம்ம சுமூகமா கொண்டு போறது, குடும்ப உறவுகளை எவ்வாறு சுமூகமாக வழி நடத்துவது? என்னோட அனுபவமும், நான் சில தோல்விகளை சந்திச்சிருக்கேன். அப்போ வந்து வெற்றியாளர்களை சீனியர்ஸோட அட்வைஸ் நான் போய் கேட்டு வந்திருக்கேன். அதனால அவங்களோட அட்வைஸும், கூட்டு குடும்பத்தில் அண்ணன் தம்பிகள்லாம் நீங்கள் வந்து ராமலட்சுமணாட்ட தாய் பிள்ளையா நீங்கள்லாம் வந்துட்டு இருக்கும்போது
நிறைய இடங்கள்ல குழப்பம் எங்க வருதுன்னா நம்மளோட லேடிஸ் சைடு இருந்து தான் குழப்பம் வருது அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு விஷயம். என்ன காரணம்னா நம்மலாம் ஒரே ரத்தம் பிறந்தது வளர்ந்ததுல இருந்து, பட் லேடிஸ் வரும்போது வேற வேற பேக்ரவுண்ட்ல இருந்து வேற வேற மைண்ட் செட்டு, வேற வேற எஜுகேஷன் எதிர்பார்ப்புகள்ல வருவாங்க. அப்போ வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸு தொழில் ஒன்றா இருக்கணும்னா குடும்பத்தை தனித்தனியாக பிரித்து வச்சிடணும். வேற வேற வீடு, அடுத்தடுத்த தெருவில் இருக்கலாம், அது உறவு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரே வீடு, ஒரே சமையல் கட்டு, அது பங்களாவாக இருக்கட்டும், சின்ன வீடாக இருக்கட்டும், ஒரே சமையல் அறையில் 2 மகாராணிகள் இருக்கிறது நடைமுறையில் சாத்தியமே இல்லை. அதனால தான் அவங்களை இல்லத்தரசின்னு சொல்கிறோம். அதனால உங்களுக்கு தொழில் ஸ்மூத்தாக போகணும்னா, உறவு நல்லா இருக்கும்போதே கல்யாணம் முடிச்சா 6 மாசத்துல தனி குடித்தனம் அடுத்தடுத்தால் வச்சுட்டோம்னா தொழில் நீண்ட காலத்துக்கு சிறப்பாக வண்டி ஓட்ட முடியும். கூட்டு குடும்பம் அப்படிங்கிற கூட்டு தொழில் அப்படின்றது வந்து எங்களோட அனுபவம். நிச்சயமாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஒர்க் அவுட் ஆகும்னு நம்புகிறேன். குறிப்பாக பிஸ்னஸ் சேலஞ்சஸை பெரிய அச்சீவ்மெண்ட்டோ பெரிய லாஸோ வீட்டில் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நன்மை பயக்கும். ஏன்னா லேடிஸோட ரிஸ்க் அப்பிடைட் வந்து கொஞ்சம் லிமிட்டட். ஐயையோ பணம் போகுதே அப்படின்னு சொல்லி அவங்க வெளியே பேச ஆரம்பிச்சிருவாங்க. சம்பாதிக்க தெரிஞ்சவனுக்கு தொலைக்கவும் தைரியம் வேணும். அது வந்து பொதுவாக இந்த நிறுவனத்தை உருவாக்குனவங்களுக்கு அது இருக்கும். அதனால இதுவும் என்னை விட பெரிய வெற்றியாளர்கள், கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி ரூபாய் கம்பெனி, 2500 கோடி ரூபாய் கம்பெனி நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் இருக்காங்க. அவங்களோட வெற்றி அனுபவம் அந்த ஜென்ஸோட முக்கிய டெசிஷன்களை வந்து ஜென்ஸோட நீங்கள் நிறுத்திக்கோங்க. லேடிஸ் கிட்ட தினமும் நடக்கிற விஷயத்தெல்லாம் போய் சொல்லாதீங்க. ஒரு சர்க்கிள் வரும்போது அது வெடிச்சிரும் அப்படிங்கிறதும் அவங்களோட கருத்தா இருக்கு. நன்றி. தெளிவான ஒரு விளக்கம் நம் சொந்தங்களுக்கு. கண்டிப்பாக அனைவருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். கடைசியான கேள்வி, கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 நண்பர்கள் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் நம் சொந்தங்கள் கேட்ட இதே கேள்வி. 25 பேரையும் நாங்க ரீடைன் பண்ணுறதுக்காக தான் இந்த கேள்வி கடைசியா கேட்டிருக்கோம். ஏன்னா இதுக்காக தான் நீங்க இந்த காணொலியில் இணைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இன்றைய சிறப்பு விருந்தினரை நீங்கள் நேரலையில் சந்திப்பு செய்து உங்களுடைய தொழில் ஒரு வாய்ப்பை உருவாக்குவதற்காக நிறைய சொந்தங்கள் 20 லட்சம் ரூபாய் முதலீடு, அதுல ஒரு 600 சதுரடி வரை உள்ள ஒரு இடம், 4 மணி நேரம் குறைந்தபட்சம் உழைப்பு மற்றும் ஒரு வெற்றிகரமான ஒரு பயண திட்டத்தை உங்கள் தொழில உருவாக்குவதற்காக ராயல் கிளாசிக் போலோவுடனுடைய ஒரு பிரான்ச்சைசி மாடலை பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுல நீங்க கேட்ட கேள்விகள் பலவிதமாக இருந்தாலும் உங்களுடைய கேள்விகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுடைய ஊர்ல இருக்க வாய்ப்பு, எங்களுடைய மாநிலத்துல இருக்கா, அதாவது எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல, எங்களுடைய ஸ்டேட்ல, அல்லது எங்களுடைய கண்ட்ரியில, தாய்லாந்துல இருந்து ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு நம்ம கூட, அதே மாதிரி யூரோப்ல இருந்து நிறைய பேர் எந்தெந்த கண்ட்ரில நீங்க அடுத்த ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டேட் அல்லது எந்த கண்ட்ரியில நீங்க அடுத்த ஸ்டெப் போறதுக்கு விருப்பப்படுறீங்க, யாரு கூட எப்படி விதமான ஒரு பிரான்ச்சைசி மாடலை கொண்டு போவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதற்குண்டான உங்களுடைய விளக்கங்களை நம் சொந்தங்கள் கேட்பதற்கு ஆவலுடன் காத்து கொண்டு இருக்கின்றனர். பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும்ங்க இந்தியாவில் ஸ்ரீநகர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், இந்த பக்கம் அருணாச்சல் பிரதேஷ்ல இருந்து இந்த பக்கம் ஜாம்நகர் வரைக்கும் எல்லா ஸ்டேட்லயும் இருக்கும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கும். அதனால வந்து நீங்க வந்து ஒரு ஊர்ல வந்து ஆல்ரெடி ஒரு கடை இருக்கு, 2வது கடை போடலாமா அப்படிங்கிற பயம் இல்லை. என்னன்னா கோயம்புத்தூர்ல மட்டும் 13 ஷோரூம் இருக்குங்க. 13 ஷோரூமும் ப்ராஃபிட்டபிளா நடந்துட்டு இருக்கு. அதனால ஊர் பெருசாக பெருசாக ஒரு கடையில இருந்து 3வது கிலோமீட்டர் 5வது கிலோமீட்டர்ல இன்னொரு கடை தாராளமா போடலாம். இது இந்தியாவுக்குள்ள எங்கேயாக இருந்தாலும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண தயாரா இருக்கும். அதனால எங்களோட தொடர்போட வாங்க. இதுல என்ன பியூட்டின்னா, உங்ககிட்ட இருக்கிற 20 லட்சம் ரூபாய் பணமும் உங்க ஆர்வம் மட்டும் அல்ல, இது எங்களோட மார்க்கெட்டிங் டீம் வந்து
ஒரு 15 நாள் உங்கள் இடத்த சர்வே பண்ணி அந்த இடத்துல வயபிலிட்டி இருக்குது, அங்கே கடை போட்டால் ஓடும்னு எங்கள் ஆள் சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தான் அங்கே கடை போட முடியும். ஏன்னா நல்ல விஷயம் வந்து மெதுவாக தான் பரவும். ஆனால் ஒரு கடை போட்டு அந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது கசகசன்னு பேரை கெடுத்துரும். ரெண்டாவது, உங்கள் பணத்தை தொலைச்ச பாவத்துக்கும் நான் ஆளாக விரும்பலை. அதனால் இந்தியா ஃபுல்லாக வாய்ப்பு இருக்குது. ஒரு ஊரில் 2வது 3வது கடை போடும்போது அது கிளஸ்டர் அப்ரோச், அது வந்து சக்ஸஸுக்கு அதிகபட்ச வாய்ப்பு. அதுதான் சொல்கிறாங்களே, திருப்பூர் மாதிரி சின்ன ஊரில் 4 கடை இருக்குது, கோயம்புத்தூர் மாதிரி பெரிய ஊரில் 13 ஸ்டோர் இருக்குது. இன்னமும் 2-3 ஸ்டோர் வந்துடும், வருஷம் ஒன்று ஆட் ஆகும் ஊர் பெருசாக பெருசாக. ஸோ நீங்கள் எந்த பகுதி எங்கே பண்ண போகிறீங்க, கண்டிப்பாக நீங்கள் அந்த ஊரில் இருக்கணும். உங்கள் வீடு தினமும் நீங்கள் கடை ஆக்சஸ் பண்ணுற தூரத்தில் இருக்கணும். ஏன்னா இது காசு போட்டு காசு எடுக்கிற விஷயம் இல்லை. அங்கே வைக்கிற சேல்ஸ்மேனோ சேல்ஸ் பாயோ ஹையஸ்ட் மோட்டிவேஷனில் இருக்கணும். ரிமோட் ஆக்சஸில் ஆப்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க கேஷ் சேல்ஸ் பண்ணிவிட்டு பணத்தை எடுத்துகிட்டு ஏமாற்றிடுவாங்க. எல்லாமே பார்கோட் என்வரான்மெண்ட்டில் இருக்குது. நம்பர் 2 பிஸ்னஸே இல்லை. மாதம் ஒரு தடவை ஸ்டாக் ஆடிட் பண்ணோம்னா ஒரே ஒரு சட்டை ஸ்டாக்கில் குறைஞ்சா கூட கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோ சேஃப் பிஸ்னஸ். ஹவெவர், நீங்கள் பணத்தோடு வந்தால் கூட எங்கள் ஆட்கள் 15 நாள் 20 நாள் 1 மாதம் அந்த இடத்துல முதல் ஒரு டீம் போய் பாசிபிள் இங்கே போடலாம் சர்டிஃபை பண்ணால் பெங்களூர்லேருந்து இன்னொரு டீம் வரணும், அதை வேலிடேட் பண்ணுறதுக்கு. அவங்க வந்து ஓகே பண்ணால் தான் ஷோரூம் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ஓவர்சீஸ் என்கொயரிஸை பொறுத்த வரைக்கும் ஏஷியன் கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து நம்ம துவங்கலாம், வாய்ப்புகள் உடனடியாக இருக்குது. என்ன காரணம்னா சைஸு ஃபிட்டெல்லாம் வந்து இந்தியன் ஃபிட் எங்கெங்கெல்லாம் பொருந்துமோ அதெல்லாம் இமீடியட்டாக துவங்கலாம். ஒன்று அந்த நாட்டோட சட்டத்திட்டங்கள், அந்த நாட்டில் பிராண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ வந்து சிங்கப்பூரில் பிராண்ட் ரெஜிஸ்டர்டு, துபாயில் பிராண்ட் ரெஜிஸ்டர்டு, வியட்நாமில் பிராண்ட் ரெஜிஸ்டர்டு, மலேசியாவில் வெயிட்டிங் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். மிச்ச கண்ட்ரியெல்லாம் நாங்கள் இன்னும் அப்ளையே பண்ணலை. ஒரு நல்ல பார்ட்னர் இருந்து, ஏன்னா அந்த ஊரில் வந்து முதலீடு பண்ணி அதை முதல்ல 1 வருஷம் 2 வருஷம் சிரமப்படணும். நான் சொல்ல வேண்டியதில்லை. இதுக்கு முன்னாடி பல காணொளிகளில் வெளிநாட்டில் தங்கி வெற்றியாளராக இருக்கிற நம்ம சொந்தங்கள் சொன்ன எல்லா விஷயம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் வந்து ஓவர் நைட் வந்ததில்லை. 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் கஷ்டப்பட்டு அந்த உழைப்பை கொட்டி அதுக்கப்புறம் தான் அவங்க வெற்றியாளர் ஆயிருக்காங்க. அது நமது அன்பிற்கினிய பழனியப்பன் மாரப்பனோட அவரோட அனுபவம் அதை தான் சொல்லுது. வெளிநாடை பொறுத்த வரைக்கும் நிதானமாக அந்த நாட்டோட ஐபிஆர் ரூல்ஸ், ட்ரேட்மார்க் ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு இதை தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க. இது என்னோட தொடர்ச்சியாக, இது கடைசி கேள்வின்னு சொன்னதுனால இதனோட தொடர்ச்சியாக இனி ஒருத்தர் எனக்கு மெசேஜ் ஏதோ போட்டிருந்தாரு, திரு குமரன் ஐயா, விஜய் இன்ஜினியரிங். அவரோட பிஸ்னஸ் பற்றி கிரன்ஃபோர்ஸ் வந்து பம்ப் வேறொரு டீலர் மூலமாக வாங்கிட்டு இருக்கோம், எங்கிட்ட வாங்கினா சௌரியமாக இருக்கும்னு சேட் பாக்ஸில் பார்த்தேன். இது நிச்சயமாக எங்கள் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் செக் பண்ணுறேன். உங்களோட நம்பர்ஸ் இருக்குது. நிச்சயமாக நான் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த தகவலை நான் கொடுத்துட்றேன். நன்றி. சொந்தங்களுக்கு தொழிலில் வெற்றி பெறுவதற்கு ஒற்றுமையே வெற்றியின் மந்திரம் அப்படிங்கிறத, வெற்றியை எப்படி நம்ம கொண்டாடணும், அந்த ஒற்றுமையை வச்சு எப்படி நம்ம பலமாக்கி வாழ்க்கையில ஜெயிக்கணும், குடும்ப வாழ்க்கையிலும் உள்ள தடங்கல்களை எவ்வாறு களைய வேண்டும் என்று நமக்கு இன்று சாலிடாரிட்டி இஸ் தி மந்த்ரா ஃபார் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் என்ற தலைப்புல இந்த காணொளியில நம்முடன் இணைந்திருந்த சிறப்பு விருந்தினர் திரு TR சிவராம், மேனேஜிங் டைரக்டர் கிளாசிக் போலோ நிறுவனங்களினுடைய நிறுவனர், நம்முடன் 2 மணி நேரம் நம்முடன் இணைந்து நமக்காக பல அரிய வாய்ப்புகளையும் தொழிலில் வெற்றி பெறுவதற்கு எவ்வாறு நம்ம முயற்சி செய்து எப்படி நம்ம ஒரு வெற்றியாளராக வரணும் அப்படிங்கிறது இன்றைய காணொளியின் மூலமா நமக்கு பல தகவல்களை தெரிவித்துள்ளார். அனைத்து சொந்தங்களும் அவர் கூறிய வழிமுறைகளை கையாண்டு நாளை முதல் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கி உங்களுடைய தொழிலில் மென்மேலும் வளர வேண்டும் என்று KBN குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த இனிய காணொளியில்
நம்முடன் நேரம் செலவிட்டு பொன்னான நேரத்தை இந்த தங்கமான 50வது காணொலியில் நம்முடன் இணைந்திருந்த இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாகவும் 40 நாடுகளுக்கு மேற்பட்டு பறந்து விருந்து இருக்கும் நம் சொந்தங்கள் 4300 சொந்தங்கள் நம்ம கேபிஎன் குளோபல் டெலிகிராம் குரூப்ல இணைஞ்சிருக்காங்க. அவர்கள் சார்பாகவும் இந்த காணொலியில் பங்கு பெற்று இன்று வரை இணைந்திருக்கும் நம் சொந்தங்கள் சார்பாகவும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு தாக்கி எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் எல்லாருக்கும் கிடைக்கப்பெற்று அனைத்து செல்வங்களும் அனைவரும் பெற்று நீண்ட ஆயுளும் நிறைய செல்வம் மெய்ஞானமும் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பை கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13 2999144 +6 0 13 2999 144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.